வெல்கம் மனோஜ் அகெயின். ஹலோ ஹலோ ஹலோ. பொறுமையாக டைம் எடுத்து வந்ததுக்கு நன்றி. நோ ப்ராப்ளம். போன எபிசோடு வந்து சில டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்னால எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் மனோஜ்கிட்ட கேட்குற கேள்விகள் நிறைய இருந்தது, அப்பயும் இப்பயும் இருக்குது. அதனால் பார்ட் 2 பண்ணிடலான்னு கூப்பிட்டோம். அவரும் வந்திருக்காரு. நன்றி வந்ததுக்கு. நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஒன்ஸ் அகெயின். நான் போன எபிசோடுக்கு இந்த எபிசோடுக்கு 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள்? ஆமாம். இல்லை, ஆக்சுவலாக அந்த பிளான் வந்து முன்னாடியே இருந்தது. அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. டேட் மட்டும் ஃபிக்ஸ் ஆகல. ஸோ ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன் வீடியோ. ஆக்சுவலாக 2 இயர்ஸ் கழிச்சு போட்டிருக்கேன். பட் அது போன வருஷம் பண்ணது. ஆமாம், போன டிசம்பர் 2019 ரெக்கார்ட் பண்ணது. இப்போ குவாரண்டைனில் இந்த லாக்டவுன் டைமில் உட்காந்து நிறைய எழுதுனீங்களா? எப்படி கிரியேட்டிவ் பிளாக்லாம் இருந்துச்சா இல்லை இல்லையா? கண்டென்ட்லாம் நிறைய கிடச்சதா? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன். எதுவும் ஏன்னா நம்மக்கிட்ட எப்பவுமே ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம இந்த நண்பன் படத்தில் கூட சொல்லுவாங்க, நம்ம ஃபெயில் ஆகிட்டா, ஆமாம், நம்ம ஃப்ரெண்டும் ஃபெயில் ஆகிட்டானா ஜாலியாக இருக்கும், நம்ம ஃபெயில் ஆகிட்டா மட்டும். ஸோ அது மாதிரி நான் மட்டும்தான் ப்ரொடக்டிவாக இல்லைன்னு நினைக்கும் போது உலகமே இப்படி தான் இருக்குது. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ பண்ண முடியாது, கண்டிப்பாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ எழுதுனேன், பட் பார்ப்போம். பட் ஆனால் நான் ஸ்டாண்டப் பொறுத்த வரைக்கும் எழுதுனா மட்டும் பார்த்தாது, அதை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கான வாய்ப்பு ஒன்றும் வரல, ஷோஸ் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நீங்கள் போன வாட்டி சொல்லியிருந்த போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் மைக் போவேன், அதுக்கப்புறம் அதை ஒரு 2 இடத்துல அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு தான் நான் அதை மோல்ட் பண்ணி ஒரு ஷேப்பை கொண்டு வரேன். அதுக்கு ஸோ நீங்கள் கெரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூ வாண்டட் டு பி a ஸ்டாண்டப் கமெடியன்றது வந்து பிகாஸ் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் யூ ஹேட் இன்னேட்லியா, இல்லை இது வந்து சம்திங் யூ அக்வயர்டு ஆஸ் யூ வென்ட் ஆன்? இல்லை, ஆக்சுவலாக காமெடி அது வந்து ஒரு ஆர்ட்டாக விட எனக்கு ஒரு சயின்ஸாகவே பார்க்கலாம். அது ஏன்னா எனிபடி கேன் பி ஃபன்னி இஸ் வாட் மை தியரி இஸ். பட் சப்ஜெக்டிவ்னு சொல்கிறேன். காமெடி சப்ஜெக்டிவ், அது ஒன்று. ப்ளஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மேட்ரு எடுத்து அதில் ஜோக்ஸ் எழுதுறது வந்து யாருன்னா பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஆர் வில்லிங் டு அந்த எஃபர்ட் போட்டு அந்த நுவான்சஸ் தெரிஞ்சு எங்கே என்ன சொல்கிறது, அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த எஃபர்ட் போட விரும்புனீங்க அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் உங்களோட ஸ்டைல் என்ன, அதெல்லாம் புரிஞ்சிடும். ஸோ நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒன்று நான் போன வாட்டியே சொன்ன மாதிரி கொஞ்சம் இது என்னோட கேரக்டருக்கு சூட் ஆச்சு. ரொம்ப லேசியான ஒரு பர்சனாலிட்டி நான். ஸோ இதுவும் வந்து நம்ம டைமில் ஒர்க் பண்ணிக்கலாம், ரொம்ப எஃபர்ட் போடுது. ஆக்சுவலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற காமிக்ஸ் இருக்காங்க, அது டெய்லி ஓப்பன் மைக் போய் அடிக்கடி நிறைய எழுதி பண்ணவும் இருக்காங்க. பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறது அதுதான் எனக்கு சூட் ஆகுது. ஸோ எனக்கு என்னோடய கேரக்டருக்கு இந்த சூட் ஆச்சு, இந்த ப்ரொஃபஷன் சூட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது, செட் ரெடி பண்ணும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் மைக் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இல்லை ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்களா? இல்லை அவங்களுக்கு அந்த சில பேருக்கு அந்த இது புரியாது, அதாவது அந்த சில ஹியூமர்ஸ் இது வந்து சில பேருக்கு ரீச் ஆகாது. அதனால் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்டையே ஃபஸ்ட்டு நீங்கள். ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக நமக்கு எழுதும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து நமக்கே தெரியும், இது ஒர்த்தா, இதில் சரக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ ஒரு ஓப்பன் மைக்கில் டெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். ஸோ சில ஜோக்ஸ்லாம் வந்து நமக்கு எழுதி தாட் வந்து ஓகே இது ஜோக் தான், எல்லாருக்கும் புரியும். ஏன்னா நமக்கு இருக்கிற மைண்ட் செட் தான் ஆடியன்ஸுக்கு இருக்கிற மைண்ட் செட், அவங்க பார்த்த விஷயங்கள் தான் நம்மளும் பார்க்குறோம். ஸோ இது ரிலேட்டபுளாக இருக்கும், இது ஃபன்னியாக இருக்கும்னு நம்ம எழுதும்போதே அது கன்ஃபார்ம் ஆகிடும். பட் அது அப்படி இருந்தும் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுறது வந்து ஒரு 100% அவுட்புட் தெரிஞ்சுக்கிறது, ஓகே இது ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக. ஸோ ப்ளஸ் சில காமிக்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து முதல்ல ஓப்பன் மைக் வரதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை கமெடியன்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுவாங்க. அது டிஸ்கரேஜிங்காக இருக்கலாம்ல சில டைம் இஃப் த ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ அதுதான். ஸோ எப்போவுமே ஆடியன்ஸோட ஃபீட்பேக் தான் கரெக்டான ஒரு ஷோவில் ஒரு ஓப்பன் மைக்கில் கொண்டு போய் அந்த என்விரான்மெண்ட்டில் கிடைக்கிற ஃபீட்பேக் தான் ப்ராப்பரான ஃபீட்பேக். நீங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டேயோ பண்ணுறது வந்து அது ஒரு ப்ராப்பரான இதுவாக இருக்காது டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா எனக்கு என்னென்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ உங்கள் ஹியூமர் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் அவங்களுக்கு பெருசாக அதை போய் ஹிட் ஆகுமா, ஏன் இவன் இப்படி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சில காமிக்ஸ் இருக்காங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்க
வீட்டில் ஃபேமிலிக்கிட்டலாம். பட் நான் அந்த அளவுக்கு வச்சுக்கிறது இல்லை. ஸோ நான் வந்து எனக்கு தோணுச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு எனக்கு கெஸ் பண்ணிருத்தோம் தெரியும் இங்கே இதெல்லாம் ஃபன்னியாக இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா சில ஜோக் எழுதிட்டு ஒர்க்கே ஆகலை, நமக்கான அது செம ஜோக்கு அப்படின்னு நமக்கு மைண்டில் செட் ஆகிடும். தாட் வரும்போது செமையாக வச்சுருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் மைக்கில் பண்ணுவோம், ஒர்க் ஆகாது. சரி இப்போ ஒர்க் ஆகலை, அடுத்த வாட்டி ஒர்க் ஆகலைன்னு அது ஒர்க்கே அது ஜோக்கே இல்லைன்ற ஸ்டேஜ் வந்துடும். ஆனால் நமக்கு வந்து இல்லை எனக்கு இது ஃபன்னியாக இருக்குன்னு நான் சொல்லியே ஆவேன் சொல்லிடுவீங்க நீங்கள். நான் அது மாதிரி ஒரு சில விஷயம் சொல்லிடுவேன், ஒரு சில லைன்ஸ் இருக்கு. அது செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இல்லை இது எனக்கு தோணுச்சு, நான் ஒரு ஆடியன்ஸாக இருந்து வேற எவனாவது இந்த ஜோக் சொல்லி தான் நான் சிரிப்பேன். ஸோ அதனால இதை நான் வச்சுக்குவேன், இது அது நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ற அந்த ஃபீலிங்கும் இருக்குது. அது மோஸ்ட் காமிக்ஸ்க்கு இருக்கும். ஓகே, அவங்களுக்கு அது ஃபன்னியாக இருக்குன்னு தோணுச்சுல. ஸோ இப்போ எங்கள் டிசைனரும் அப்போ தான் எங்கள் அவர் வந்து ஒரு டிசைன் வந்து இது கமர்ஷியலாக ஹிட் ஆகாது போகாதுன்னு சொன்னாலும் இது நான் போடுவேன், இது எனக்காக நான் போட்டுக்கிறேன் ரெடி பண்ணி அது ஆக்சுவலாக இருக்கும்ல. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் ரிலேட்டபிளாக இருக்குன்னா அது இந்த உலகத்தில் அது பிடிச்ச இன்னொருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அது யாருன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தெரியாமையே கூட போகலாம். பட் ஒரு விஷயம் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிடிக்கும், ஒருத்தருக்கு தான் இஃப் இட் இஸ் ரிலேட்டபிள் டு யூ, இட் இஸ் ரிலேட்டபிள் டு சம்மன் எல்ஸ் ஆல்சோ. யாரோ ஒருத்தர் அது யாருன்னு தேடுறது இது வந்து ஒரு பெரிய வேலை. பட் அது ஆக்சுவலாக உண்மைதான். அப்போனா ரெண்டு விஷயம் நான் கேட்க விரும்புகிறேன். ஒன்று வந்து ஒரு ஜோக் பாம்பு ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், யூ நோ தட் த ஆடியன்ஸ் இஸ் நாட் ரியாக்டிங். அப்படின்னும் போது நீங்கள் அது வேற லெவல் ப்ரெஷரில் அது. ஆமாம், அது ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வீடியோவாக போடுறேன், காமிக்ஸ் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. வீடியோவில் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்குது, சிரிக்கிறாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்குன்னு சிரிக்கிறாங்க. ஸோ எல்லா லைவ் மீடியம்லேயும் அது ஜோக்காக கன்வே ஆகுது, ஆன்லைன் மீடியம்லேயும் ஜோக்காக கன்வே ஆகுது. ஸோ நாங்கள் ஒர்க் ஆகிற விஷயத்தை தான் வீடியோவாக போடுறோம். சம்டைம்ஸ் அந்த ஒர்க் ஆகிற ஜோக்ஸே போவோம். அது வந்து டிபெண்ட்ஸ். ஸோ அதனால் அது ஜோக் இல்லைன்னு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். அன்னைக்கு அது சரியாக சொல்லப்படலை அப்படிங்கிற மாதிரியான டெலிவரி அன்னைக்கு நீங்கள் உங்களோட அது. ஸோ வேரியஸ் ஃபேக்டர்ஸ். நமக்கு முன்னாடி போய் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி மொக்க வாங்கியிருப்போம், அந்த எனர்ஜியோட நம்ம அடுத்து போய் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க ஆடியன்ஸ்க்கு அந்த செட் ஆகிருக்க மாட்டாங்க, அவங்க மூடில் இருந்துருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக பில்பர் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் வந்து ஒரு யூஎஸ் ஆர்மியெல்லாம் ஹீல் டேக் அ டிக்கெட் சர்டன் இது. ஸோ ப்ரைவேட் ஆடியன்ஸுக்கு நான் வேறு மாதிரி ஜோக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். இட்ஸ் அ பப்ளிக் கிக், நான் வேறு மாதிரி ஜோக்ஸ் எடுத்துகிட்டு போவேன். அதாவது சப்போஸ் யூஆர் கால் ஃபார் ஒரு லயன்ஸ் கிளப்போ, ஒரு ரோட்டரி கிளப்போ, இல்லை ஏதோ ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு லாயர்ஸ் அசோசியேஷன், இல்லை ஒரு காக்னிசன்ட், ஏதாவது ஒரு செட் ஆஃப் ப்ரொஃபஷன், ஒரே ஒரு ப்ரொஃபஷனில் இன்வால்வ் ஆன செட் ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு சில விஷயம் சென்சிட்டிவாக இருக்கும். அதை வந்து இப்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, எக்ஸ் மிலிட்ரி மேன் கிட்ட போய் நான் மிலிட்ரி ஜோக்கோ அதெல்லாம் பண்ணும்போது பார்த்து தான் பண்ணுவேன். இங்கே வந்து பப்ளிக் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் வேறு மாதிரி பண்ணுவேன். அது நான் எப்படி கேஜ் பண்ணுவேன்னா, எனக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்கல்ல, முன்னாடி போன பர்ஃபார்மரோட வைப் அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. முன்னாடி போன பர்ஃபார்மர் எப்படி பண்ணுறான்றதை பொறுத்து நான் என்னோடய ஜோக்ஸை ஃபில்டர் பண்ணுவேன். ஸோ ஹீ இஸ் ஸோ டேலண்டட் தட் அவர் அடுத்து போகிறாரு, அதுக்குள்ளேயே அவர் வந்து செட் ஆஃப் ஜோக்ஸை ஹீ ஃபில்டர்ஸ். அண்ட் மேபி தட் ஹேஸ் நத்திங் டு டூ வித் டேலண்ட், ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ மோஸ்ட்லி இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யூ or would you ever be put in a position அந்த மாதிரி இருக்கும்போது how will you react? Do you have a lot of jokes in hand so that இப்போ வந்து ஒரு ஆடியன்ஸில் வந்து ஒரு 4 வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 60-60+ இருக்காங்க. நீங்கள் ஒரு செக்ஷுவல் இன்னுவெண்டோ இருக்க ஜோக்கை நீங்கள் அதை சொல்லணும், பட் ஃப்ரண்ட் ரோலே அவங்க உட்காந்துருக்காங்க. அப்படின்னும் போது நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிப்பீங்களா? ஸ்டேஜில் வந்து எடிட் பண்ணுறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஸ்டாண்டப் ஷோஸ் வந்து ஸ்கிரிப்டட் தான். ஸோ யாருமே வந்து அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் ஆடியன்ஸு 60 வயசு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இது 18 வயசு பையன் இருக்கான் அவங்களுக்கு இதுன்னு சொல்லி போகிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஸ்டேஜில் ஏறும்போது ஸ்கிரிப்டடாக தான் போவாங்க. ஸோ அதுதான் இட்ஸ் அ வெரி ஒரு டஃப்
டஃப்பான ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே. ஏன்னா க்ரௌடில் யார் யார் இருப்பா. ஸோ அதுக்கு தான் உங்களோட ஆடியன்ஸை தேடுறது உங்களுக்கு முக்கியம். ஸோ அதுதான் நம்ம வீடியோஸ் போடுறோம். நம்மளோட ஸ்டைலுக்கு யார் செட் ஆகுதோ அவங்க தான் வருவாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம எது பேசினாலும் டிசப்பாயிண்ட் ஆகிறது கஷ்டம். ஏன்னா ஒரு லைவ் ஷோவில் ஒரு லைவ் ஸ்டாண்டப் ஷோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுவும் ஒரு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் அவரோட வீடியோ பிடிச்சி நீங்கள் போய் அவரோட ஷோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஷோவில் நீங்கள் ஃபன்னியாக இல்லை டிசப்பாயிண்ட் ஆகிறதுங்கிறது வந்து கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் அவரை பார்க்கணும், அவர் சொல்கிறத கேட்கணும், போய் சிரிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு தான் போகிறீங்க. ஸோ இல்லை எனக்கு பிடிக்கலன்னு வர்றது வந்து ரொம்ப பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி யாரும் வந்து ஸ்டேஜில் எடிட் பண்ண மாட்டாங்க. 60 வயசுக்காரங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாண்டப் ஷோஸில் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸே வந்து அவ்வளோவா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, இருட்டாக இருக்கும். ஸ்டேஜில் மட்டும்தான் லைட் இருக்கும். ஸோ நமக்கு யார் ஸோ அதனால தான் ஷோ டல்லாக போகும்போது என்ன பண்ணுவாங்க, காமிக்ஸ் வந்து க்ரௌட் கிட்ட பேசுவாங்க, க்ரௌட் ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்பாட்லேயே ஏதாவது சொன்னால் that will lighten up the mood. ஸோ ஆடியன்ஸ் சம்டைம்ஸ் ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஜோக் புரியும், ஐயோ வேறு யாரும் சிரிக்கலையே நம்ம ஃபஸ்ட்டு சிரிச்சிடக்கூடாதுன்ற ஒரு இதில் இருப்பாங்க. சம்டைம்ஸ் பேரண்ட்ஸோடு வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, செக்ஸ் ஜோக் அந்த பையனுக்கு பிடிச்சே இருக்கும்ல, அந்த பொண்ணுக்கு பிடிச்சே இருக்கும், இப்போ பக்கத்தில் பேரண்ட்ஸ் இருக்காங்கன்றதுக்காக. ஸோ அது மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஆந்தனி ஜெசல்னிக்னு ஒரு காமிக் இருக்குது. அவர் என்ன பண்ணுவார், ஸோ அவரோட ரைட்டிங் என்னோட ரைட்டிங் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே அவரோட ஷோஸில் எப்போவுமே ஓப்பனிங் ஆக்டாக ஒரு ஃபீமேலை வந்து கொடுப்பார். ஒரு ஃபீமேல் காமிக்கை வந்து நீங்கள் எனக்கு போய் ஓப்பனிங் ஆக்ட் பண்ணுங்கள். ஓப்பனிங் ஆக்ட்னா மெயின் ஆக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் ஆக்ட் மாதிரி. ஸோ எதுக்கு அவர் இன்டென்ஷனாக நான் ஃபீமேல் காமிக்கை கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்க போய் ஃபீமேல் ஒரு ஜோக்ஸ் சொல்லும்போது ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். எல்லாரோட மைண்டும் வந்து அந்த ஃபீமேல் யூனிவர்ஸால் நிரம்பிருக்கும். அவங்களோட விஷயத்தை பரப்பி அந்த ஒரு வைப் கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க. நான் போய் அதை பிரேக் பண்ணாதான் என்னோட ரைட்டிங் ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங். அந்த வைப்பை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அவரே சேலஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னோட ரைட்டிங் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி ஒரு வைப்பை பிரேக் பண்ணுற அளவுக்கு நான் எழுதலைன்னா நான் எதுக்கு பண்ணுறேன்ற ஒரு சேலஞ்ச் அவர் வச்சுக்கிறார். ஸோ அந்த லெவல் எக்ஸ்ட்ரீமாக எல்லாரும் இருப்பாங்களான்னு தெரியல, அவரு அந்த மாதிரி சேலஞ்ச் எடுத்துக்கிறாரு. பட் ஜென்ரலாக ஓப்பனிங் ஆக்ட் வைக்கிற பர்பஸே வந்து என்னென்னா மெயின் ஆக்டுக்கு ஈஸியாக பண்ணி விடுறது. ஏன்னா வரவங்க கொஞ்சம் எடுத்த உடனே சிரிச்சிட மாட்டாங்கல்ல. ஸோ ஓப்பனிங் ஆக்ட் பாம் ஆனால் கூட பரவாயில்ல. ஸோ அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த அந்த ஸ்பேஸ் ஆகுது கிரியேட் ஆகிடும். ஓகே நம்ம காமெடி ஷோக்கு வந்துருக்கோம், ஓப்பனிங் ஆக்ட் போய் அதான் பண்ணுவோம், எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லி க்ரௌட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 ஜோக்ஸ் சொல்லி அவங்க அந்த மூடு கொண்டு வரது தான் ஓப்பனிங் ஆக்டிங். அதையே அவர் சேலஞ்ச் பண்ணிக்கிறாருன்னா ஸோ தட் டிபெண்ட்ஸ் ஆன் த காமிக்ஸ் மைண்ட் செட் தான், நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம். ஸோ என்னால் எந்த க்ரௌடையும் ஹேண்டில் பண்ண முடியும், என் கண்டென்ட் அந்த அளவுக்கு ஒரு நியூட்ரலான கண்டென்ட். ஸோ அகெயின் அதுக்கு தான் நான் அகெயின் திருக்குறள் மாதிரியான ஒரு விஷயத்தை நான் ப்ரைஸ் பண்ணுறதுக்கு காரணமே 60 வயசுக்காரனும் ரிலேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து எல்லா ஜோக்கும் அது இருக்காது. ஸோ தட் இஸ் வை அந்த புக்கை நான் ஒரு ஸ்டெப் நான் வச்சுருக்கிறதுக்கு அதுதான் ஒரு காரணம். ஸோ நம்ம இந்த யோசிக்கணும்ல, 18 வயசு பையனுக்கு இந்த ஜோக் புரியுமா, 60 வயசுக்கு இது புரியுமா, பட் அந்த புக்கில் அந்த டைலமாவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறது கஷ்டம். ஒரு ஜோக் வச்சுட்டு அப்படி பண்ணணும்னா சில ப்ரிமைஸ் தான் இருக்குது. லைஃப்பை பற்றி பேசலாம், பேரண்ட்ஸை பற்றி பேசலாம், ஏன்னா எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் எல்லா ஸ்கூல் பற்றி பேசலாம், ஒரு சில விஷயங்கள் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஹெக்லர்ஸ்ன்றது வந்து ஒரு ஜாலியான விஷயம். அது நம்ம ஊரில் எந்த அளவுக்கு ஹெக்கிள் பண்ணுறாங்களா, இன்ஃபேக்ட் ஆர் தே allowed to heckle inside? allowedனா நான் ஒரே ஒரு ஸ்டாண்டப் ஷோ மட்டும் தான் போனேன், அரவிந்த் அதில் வந்து ஜாலியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. அதில் ஹெக்கிள் பண்ணியிருக்கலாம். நான் சிட்டம் எல்லாம் உட்காந்து ஒரு ஆடிட்டோரியமில் வந்து அந்த ஹிந்தி கமெடியன் கண்ணாடி போட்டு அவர் பேர் மறந்துட்டேன், அபிஷேக் உப்மன்யம், அவரது மட்டும்தான் போயிருக்கேன். அதில் வந்து there was this one person going around the auditorium saying சும்மாவே அந்த கம்பெனி பர்சனாக யாருன்னு தெரில, whoever is running the event அதோட ஆளாக யாருன்னு தெரில வந்து. ஸோ எல்லாருமே அங்கே கொஞ்சம் வெல் எஜுகேட்டடாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன், பசங்க தான் எல்லாருமே, காலேஜ் பசங்க இல்லை ஐடி பசங்க அந்த மாதிரி தான்.
ஸோ இன்ஸ்டாகிராமில் அந்த ஸ்டோரி கிரி போடுறதுக்காக தே டுக் அவுட் த ஃபோன் எடுக்காத உள்ளவே. ஸோ பேசிட்டு ஏதாவது பேசிகிட்டு இருந்தபோது ரொம்ப ஒரு கிளாஸ் ரூமிஷ் அட்மாஸ்ஃபியராக இருந்துச்சு. நான் யூஸ்வலாக வந்து ரொம்ப வெளியில் போக மாட்டேன்னா இந்த மாதிரி இந்த கான்சர்ட்டு இதெல்லாம் போகிறதில்ல. அது அபிஷேக் உபமன்யும் எனக்கு நார்த் இந்தியன் கமெடியன்ஸில் எனக்கு அவனும் கௌரவ் கபூர் மட்டும்தான் பிடிக்கும். அதில் வந்து நான் அபிஷேக் உபமன்யும் தீநகரில் வந்தான்னு நான் போகும்போது எனக்கு அந்த வைபே வந்து என்னடா அது மிலிட்ரி இது மாதிரி இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் தட் யாரும் வீடியோ பிடிச்சி இதை போட்டுறக்கூடாதுன்னு. பட் அந்த ஆள் ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டேன்னா கிட்டத்தட்ட நான் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி போயிட்டேன்னு வச்சிங்களேன். நீங்கள் பேசுனீங்களா? நான் வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு ஸ்ரீ தான் வந்திருந்தேன் என் கூட. ஸோ ஐ வாஸ் டாக்கிங் டு ஸோ டோன்ட் மேக் நாய்ஸ் அப்படின்னா கிளாஸ் ரூம் மாதிரி இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் இனிமேல் நான் இது பக்கமே வரக்கூடாது, வர்றது என்ஜாய் பண்ணுறதுக்கு வேர் ஆல் க்ரோன் அடல்ட்ஸு, ஏதாவது டோன்ட் மேக் நாய்ஸ்னா என்னத்தை பண்ணுறது. ஆக்சுவலாக காமெடியனோட ஸ்டேஜில் இருந்து இப்போ நீங்கள் இது பெர்ஸ்பெக்டிவ் தான் ப்ரோ. இப்போ அவங்க முன்னாடி ஒரு 500 பேர் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1:500. ஓகே. பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் 1:1. ஓகேங்களா? அந்த ஸோ அவன் ஒரு ஆள் 500 பேரை ஹேண்டில் பண்ணும், நீங்கள் வந்து ஒரு ஆளை தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ அவனுக்கு 500 டைம்ஸ் அவனோட எஃபர்ட் வந்து 500 மைண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஆளை தான் பார்க்குறீங்க. ஸோ அதனாலேயே காமிக்ஸ் வந்து சம்டைம்ஸ் அன்கம்ஃபர்டபுள் ஆகும். யாருன்னா பேசினா, யாருன்னா ஏதாவது மூமெண்ட் இருந்தால் டக்குன்னு டிஸ்ட்ராக்ட். நான் வந்து இது பெரிய ஒரு மேஜிக்கு அந்த மாதிரியான விஷயம் அப்படியே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு செஸ் மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி சவுண்ட் வந்தால் கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்ல வரல. பட் ஸ்டில் ஒரு மைனர் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலே அது நாங்கள் மேக்ஸிமம் இக்னோர் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். பட் பேக் ஆஃப் த மைண்டில் என்னடா பேசிட்டு இருக்கானே, கவனிக்க மாட்டானே. இல்லை, ஏன்னா நீங்கள் எனக்கு என்னென்னா இது வந்து எனக்கு இவங்க மேலே இருந்துச்சு. இப்போ கிரிக்கெட்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, கிரிக்கெட்டர்ஸ் அவங்க வந்து விளையாடும்போது ஒரு ஸ்டேடியமே கத்தும். அவன் பவுண்டரியில் நிற்கிறான், ஹை கேட்ச் வரும்போது கேட்ச் வரும்போதே அவனுக்கு கத்துவானு உரா 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 உரா. அவன் ஒன்று மோஸ்ட்டாக அவங்களுக்கு புரியாதுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் கத்துவானுங்க, ஹிந்திலையும் கத்துவானுங்க, எல்லாம் கத்துவானுங்க. அந்த ப்ரெஷரில் அவன் பிடிக்கிறான். அந்த அதாவது ஸ்கை எல்லாமே காற்று கீத்து ஸ்வர்ல் ஆகிட்டே வரும், எல்லாம் பிடிக்கிறான். ஸோ என்னோட நான் டெவில்ஸ் அட்வொகேட்டாக தான் பேசுகிறேன். என்னோட பாயிண்ட் என்னென்னா, ஒரு பப்ளிக்கில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண வந்துட்டீங்கன்னா இது எல்லாமே தான் இருக்கும், இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகும். ஸோ அதுக்காக வந்து என்ன சொல்கிறது, இது கரெக்டு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஒரு பர்ஃபார்மர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நானும் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கேன். நம்ம நின்று பேசும்போது சம்டைம்ஸ் பப்லலாம் பண்ணும்போது சரக்கடிச்சுலாம் சம்மந்தமேலாம் வளரிட்டு இருப்பாங்க. நம்ம சொல்கிறத திரும்பி பேக் ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள ஷட் டவுன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ப்ளஸ் இன்னொரு என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஹெக்கிள் பண்ணுறாருன்னா மற்ற ஆடியன்ஸுக்கும் அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆகிடும். ஏன்னா இப்போது 500 பேர் வந்திருக்காங்க, அதில் ஒருத்தர் மட்டும் பேக் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கும்போது மீதி 450 பேர் எல்லாருக்குமே வந்து அவங்களும் கடுப்பு தான். அவன் என்னடா அடி வந்திருக்கோம், நான் காசு கொடுத்து வந்திருக்கேன், என்னடா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா இப்போ நம்ம சினிமா ஹாலில் உட்காந்து பார்த்துட்டு ஒருத்தன் சத்தமாக ஃபோன் பேசிகிட்டு இருந்தான்னா கடியாகும்ல, அதே ஒரு அவங்க ஸோ ஒரு காமிக் ஒரு ஹெக்லரை ஷட் டவுன் பண்ணும்போது, இல்லை அவன்கிட்ட பேசி அவனை ஏதாவது அவனுக்கு பல்பு கொடுக்கும்போது அது மொக்கையான கம்பேக்காக இருந்தாலுமே ஆடியன்ஸ் வந்து they will be the comic, they will appreciate. அது வந்து அந்த ஜோக் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இல்லை, அந்த இன்டென்ஷன். ஓகே, ஒருத்தனால மீதியை ஸ்பாயில் பண்ணிடுறாரா, ஸோ ஆடியன்ஸ்க்கு சப்போர்ட்டாக இவன் பேசுகிறான்ல, ஸோ ஆடியன்ஸ் இருக்காங்க. காமிக் வந்து இந்த ஹெக்லரை இவன் ஆன் தேர் பிகம். இப்போ உங்கள் பக்கத்தில் இருந்த ரேண்டம் ஆள் வந்து உங்களை ஏன்டா பேசுகிறேன்னு திரும்பி கேட்க முடியாது, கேட்குறது ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். பட் ஸ்டேஜில் இருக்கவங்க கேட்கலாம். ஸோ ஹீ இஸ் பேசிக்லி ஷட்டிங் டவுன் த ஹெக்லர் இஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஆடியன்ஸ். ஆடியன்ஸோட நன்மைக்காக இவங்க அவங்களோட பிஹாஃபில் பண்ணுற ஒரு விஷயம்தான். பட் ஹெக்லர்ஸ் உங்கள் ஷோலாம் இருந்திருக்கா, ஹெக்கிள் பண்ணியிருக்காங்களா? நம்ம இந்தியாவில் ஹெக்கிள் பண்ணுறாங்களா? இந்தியாவில் ஆக்சுவலாக ஹெக்லிங்ன்ற கான்செப்டே வந்து யாருக்குமே தெரியும். பட் இட்ஸ் நாட் பாப்புலர். யாருமே வந்து ஷோக்கு வந்து இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஷோக்கு போய் வாடா உன்னை வச்சு செய்கிறேன்டா அப்படி யாரும் வர்றது கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு என்னென்னா ஹெக்லிங்கே ஸ்பான்டேனியஸ் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்று தோணும்ல,
அது கேட்கறது தான் ஹெக்லிங். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஹெக்கிள், சம்டைம்ஸ் சில பேர் ஹெக்கிள் பண்ணுறோன்னு தெரியாமையே அவங்க பண்ணுறது ஹெக்லிங்னே தெரியாமல் என்ன சொல்கிறது, ஒரு டக்குன்னு ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இன்வால்வ் ஆகிடுவாங்க. ஏதாவது ஜோக் சொன்னால் ஆமாப்பா கரெக்ட்ப்பா கூட. ஸோ இது மெஜாரிட்டியாக எங்கே நடக்கும்னா கார்பரேட் ஷோஸில், ப்ரைவேட் ஷோஸில் நடக்கும். நீங்கள் சொன்னீங்களே இப்போ பில்பர் தனியாக ப்ரைவேட் ஷோஸ், அங்கே மாதிரி ஷோஸில் போகும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ஏதாவது அங்கே இப்போ ஜென்ரலாக ஸ்டாண்டப் ஷோ, நார்மல் ஸ்டாண்டப் ஷோவில் மேக்ஸிமம் ஒரு குரூப்பாக 3 பேர் 4 பேர் வருவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வேறு யாரையும் தெரியாது. ஸோ நீங்கள் வேறு யார் கூடயும் மிங்கிள் ஆக மாட்டீங்க. பட் ஆனால் இந்த ப்ரைவேட் ஷோலாம் போகும்போது 500 பேர் இருப்பான், 50 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிமாலயாஸ் போயிருந்த போது அப்படின்னு ஒரு ஆரம்பிக்கிறேன், ஒரு ஜோக்ஸில் ஆரம்பிக்கிறேன்னா அவங்க கூட ஹிமாலயாஸ் போனான் பாடே நீ போனல அவங்க நீங்கள் செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க கூட பேச ஆரம்பிச்சிடும். என்ன சொல்ல வரோம், சரி அடுத்து நம்ம வேறு ஏதாவது டாபிக் பண்ணால் அவங்க கூட அந்த கார் வச்சுருக்கான், அவங்க கூட இப்படி பண்ணான், அவங்க கூட இவன் யாராவது இப்போ யூஎஸ் போயிட்டு வந்திருக்கேன், அவன் போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அது ஏன்னா 100 பேரும் தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளே பேசி சண்டை போட ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ அது ஹெக்லிங்ன்றத விட அவங்க ஹெக்லிங் பண்ணுறது இல்லை, ஒரு மாதிரி அவங்களும் என்ஜாய் பண்ணி நம்ம ஒரு என்ஜாய் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம்ல. ஆனால் நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிறாரு. இன்னொன்று நம்ம ஆளுங்களுக்கே அந்த ஸ்டேஜ் பேர் உண்டு. நீங்கள் ஒரு வேளை கூப்பிட்டு கலாய்ச்சிருவீங்களோ இல்லை நீங்கள் டைரெக்டாக கலாய்க்கும் போது கேமராவை திருப்பிடுவாங்களோ அப்படின்னு எல்லா ஷோவும் ரெக்கார்ட் ஆகுது இல்லை. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஏதாவது இப்போ அந்த வென்யூ ரூல்ஸே இருக்கும். ஹெக்கிள் பண்ணால் உங்களை நாங்கள் வெளில கொண்டு போயிடுவோம் அப்படியா? சில வென்யூஸ்ல அது யார் டிசைட் பண்ண? கமெடியன்ஸ் சொல்லுவாங்களா இல்லை? கமெடியன்ஸ் சொன்னால் கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த வென்யூ ஓனர்கிட்ட இப்போ பப்பில் பண்ணுறாங்க அப்படின்னா அது மாதிரி ரொம்ப டெவலப்டான கண்ட்ரி, ஐ மீன் ஸ்டாண்டப் நல்லா தெரிஞ்ச கண்ட்ரீஸில் அது மாதிரி இருக்குது. இந்தியாவில் என்ன ஆகும்னா அதாவது பப்பில் யாருன்னா ஹெக்கிள் பண்ணாங்கன்னா கமெடியன் வெளில அமைச்சிருவாங்க. கமெடியன் எனக்கே ஆயிருக்கு. அப்படியா? ஒரு பப்லலாம் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் சில கண்டென்ட் வந்து அஃபென்சிவாக இருக்கும், இல்லை அவங்களுக்கு அது செட் ஆகலை, அவங்க வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த விஷயத்துனா ஒருத்தர் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஹி ஸ்டார்டட் பேக் ஆன்சரிங், அது எப்படி நீ இதெல்லாம் சொல்லலாம், இதை பற்றிலாம் நீ ஜோக் அடிக்கலாமா அப்படின்லாம் சொல்லி அவர் சொல்கிறார். நான் அவர்கிட்ட கேஷுவலாக பேச தான் ட்ரை பண்ணிருந்தேன். அந்த பப் மேனேஜர் என்ன பண்ணார், மைக் ஆஃப் பண்ணிட்டு இல்லை ஷோ போதும் நிறுத்திக்கலாம் சொல்லி, பிகாஸ் தே வாண்ட் அவங்க ரெகுலர்ஸ், ஸோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், அவங்கள ஹாப்பி பண்ணுறதுக்கு தான் ஷோவே பண்ணுறோம். அவங்களே நான் கடுப்பேற்றி காண்டாக்கி வர விடாமல் பண்ணிட்டா ஸோ அதனால் ஸோ இது மாதிரியே நடக்கும். பட் ஆனால் சில ப்ரொஃபஷனல் கிளப், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இதே சுச்சுவேஷன் நியூயார்க் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் நல்லா தெரிஞ்ச ஊரில் நடந்ததுன்னா அந்த அளவு இல்லை வச்சுருப்பாங்க. ஸ்டாண்டப்னா தெரிஞ்சு தானே உட்காந்துருக்கா, அப்புறம் என்ன இதுக்கு. ஸோ மெஜாரிட்டி ஒரு ஸ்டாண்டப்னு தெரிஞ்சு நான் ஒருத்தனை பார்க்கணுன்னு வரவங்க. இப்போ நீங்கள் அபிஷேக் உப்மன்யும் பிடிச்சி போனீங்க, அவன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு போனீங்க, பிடிச்சி போகிற ஒருத்தங்க கிட்ட போய் அவனை கலாய்க்கணும்னு தோணாது. அவனை ஆல்ரெடி பிடிச்சி தான் வந்துருக்கீங்க, அவன் என்ன சொல்கிறான், புதுசாக என்ன சொல்கிறான், வாட் இஸ் கோயிங் டு ஆஃபர் இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நானே அபிஷேக் ஷோக்கு போனாலுமே இல்லை உங்கள் ஷோக்கு நீங்கள் இவ்வளோ தெரிஞ்சவர் நான் உங்கள் ஷோக்கு வந்தாலுமே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்டாக பண்ண மாட்டேன்னு வச்சுக்கிங்களேன். சரி, இஃப் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் இன் தட் ஷோ அண்ட் யூ ஆர் ஆல்சோ ரொம்ப வெல்கமிங்காக பேசுகிறீங்க, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ சம்திங் தட் யூ செட். இப்போ நீங்கள் அந்த இஷாந்த் சர்மா காமெடி அதை சொன்னீங்கல்ல கடைசியில் உமேஷ் யாதவ். Sir, with all due respect, your name is Umesh Yadav, your name is Ishan Sharma. What will you discuss? I mean, your combined batting average is 11. What can you discuss? Why are you trying to become a hero now when the climax is already decided? If you had done this discussion in the first half, we could have saved some runs. Come here, come. Stop discussing, come here. Look at the scorecard. Our great champion, Captain Virat Kohli, duck out. We need 92 runs from 14 balls. Do you know 6 tables or not? இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ் சொன்னீங்க. உமேஷ் யாதவ் இஸ் a better batsman. நீங்கள் வேறு யாராவது சொல்லி
அந்த மாதிரி ஐ வில் ஹாவ் மை ஓன். கரெக்ட். லைக் இதே கமெண்ட் வீடியோட கமெண்ட்ஸ்லயே இருக்கு, இஷாந்த் சர்மா 6 அடிச்சிருக்காங்க எல்லாத்துலயும் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ நான் அதுதான் நான் அந்த ஜோக் சொல்லும்போதே அவங்க பேரை சொல்கிறது. ஜென்ரலி ஸ்டாண்டப்பில் பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் ஆர் அஃபென்சிவ். நீங்கள் ஒரு நவுன் போட்டுட்டாலே எவனாவது அந்த நவுனுக்கு ரிலேட்டடாக ஒருத்தன் இருப்பான். இஷாந்த் சர்மா மேலே ஜோக் அடிக்கிறது வந்து இஷாந்த் சர்மாவே பார்த்தாலும் கம்பெனி தான். ப்ளஸ் நான் சொன்ன பாயிண்ட்டும் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் தான். ஸோ நான் அந்த அதான் நான் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆகியிருக்கேன். ஒரு நவுனை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் மழுப்பு தான் சொன்னேன். ஸோ நான் அந்த இஷாந்த் சர்மா உமேஷ் யாதவ் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு லைன் ஆட் பண்ணியிருப்பேன் என்னோட இதில். சார் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், யார் நேம் இஸ் உமேஷ் யாதவ், யார் நேம். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணால் 10th wicket பார்ட்னர்ஷிப்லாம் எவ்வளோ முக்கியம் பென்ஸ்டர்ஸ் டே. நான் அதுதான் சம்டைம்ஸ் இட் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல்ன்ற ஒரு கிளாஸும் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நமக்கு அதான் சொல்லலாம், ஆடியன்ஸ் காண்டாகணும்னா எதில் வேணாலும் காண்டாகும், எது வேணாலும் பிடிச்சி நம்மளை பேக் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அது தவிர்க்கவே முடியாது. we have to live with it. It's like an occupational hazard. இல்லை என்னென்னா சொல்லிக்கலாம். எப்பயாவது உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல இது வந்து ஈவன் இஃப் திஸ் ஜோக் பாம்ஸ் ஐ கோ த்ரூ வித் தட் பிகாஸ் ஐ வாண்ட் இட் தேர். எனக்கு அதை நான் அது வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு எப்பயாவது உங்களுக்கு தோணியிருக்கா? என் மயிராச்சு எனக்கு வந்து நான் வந்து எனக்கு தோன்ற கண்டென்ட்லாம் நான் பண்ண போகிறேன், அதை நான் போய் சொல்ல போகிறேன். பண்ணியிருக்கேன். லைக் ஐ மீன் ஈவன் இஃப் இட்ஸ் அஃபென்சிவ், சே இஃப் இட்ஸ் பொலிட்டிக்கல். நம்ம போன வாட்டி அதை பற்றி நிறைய பேசிகிட்டு இருந்தோம், பொலிட்டிக்கலாக காமெடி பண்ணுறது நம்ம ஊரில் எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ ஐ வுட் லைக் பர்சனலி ஐ வுட் வாண்ட் யூ டு. நீங்கள் கேட்குறது புரியுது. எதை பற்றி கவலைப்படாமல் இதுதான்டா நான் பண்ண போகிறேன், நீ அஃபண்ட் ஆனால் ஆகுனா நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அது பண்ணலாம். அது மாதிரி நிறைய தாட்ஸ் ஓரங்கட்டியும் வச்சுருக்கோம். லைக் ஐயோ இது சொன்னால் இவங்களுக்கு பிடிக்காது, இந்த குரூப்புக்கு பிடிக்காது, ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம சைட்லைன் பண்ணி வச்சுருக்கோம். ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னா, இப்போது பேசிக்காக நம்ம எதுக்கு இது பண்ணுறோம், ஜோக் சொல்கிறோம், 4 பேர் பிடிக்கும், அந்த 4 பேர் 40 பேர் ஆவாங்க, 40 பேர் 4000 பேர் ஆவாங்கன்ற ஒரு அந்த ஒரு செயின் ரியாக்ஷன் வரணுன்றதுக்காக தான் நம்ம பண்ணுறோமே. ஸோ நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம். ஒரு மெட்டீரியல் எழுதுற ஒரு 5 minutes எழுதுறதுக்கே ஒரு எஃபர்ட் தான். அதுக்கு நான் பெரிய எஃபர்ட்லாம் சொல்லுவேன், சின்ன எஃபர்ட்டாக இருந்தாலும் ஒரு எஃபர்ட். ஸோ அந்த எஃபர்ட்டை ஒரு ப்ரொடக்டிவாக போட்டுடலாமே. நான் என்னோட ஒரு இது அஃபண்ட் ஆகும்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த பண்ணி அது தூக்கி போகிறதுக்கு ஐயோ இது யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, எல்லோரும் காண்டாகிறாங்க, இது நம்ம பண்ண வேணான்னு அந்த டைமை அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த 440 ஆக்குறது 40,000 ஆக்குறதுக்கான எஃபர்ட்டை அந்த டைரக்ஷனில் எஃபர்ட் போட்டுட்டு போயிடலாம். பட் அதில் ஜென்யூனிட்டி மிஸ் ஆகும்ல, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் ஆகும். லைக் வேற என்ன பண்ணுறது சொல்லுங்கள். லைக் இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இப்போது இட்ஸ் நாட் தட் வி ஹாவ் ஸோ மெனி ஆடியன்ஸ் கம்மிங் அண்ட் வாட்சிங் லைவ் ஷோஸ். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா 100 கோடி மக்கள் இருக்க ஒரு நாட்டில் ஒரு லைவ் ஷோஸும் இது வரைக்கும் ஸ்டாண்டப்பை லைவாக பார்த்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா அட் த மேக்ஸிமம் நான் ரொம்ப லீனியண்ட்டாக இருந்து சொல்ல ஒரு 5 லட்சம் பேர் பார்த்துருவாங்க. 5 லட்சங்கிறது இது வரைக்கும் ஓப்பன் மைக்கு, பெரிய பெரிய காமிக்ஸு எல்லாரும் சேர்த்து ஸ்டாண்டப்புக்குன்னு யூனிக்கான நம்பர்ஸ் எடுத்தால் கூட சில பேர் ரிப்பீட்டடாக கூட வருவாங்க. இண்டிவிஜுவலாக ஒரு 5 லட்சம் இண்டிவிஜுவல் மேக்ஸிமம் சொல்கிறேன், அதுவே டபுள் பண்ணி சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் ப்ராப்ளி 5 lakh 6 lakh இருக்கும். அவ்வளோ பேர் தான் ஸ்டாண்டப்புக்குன்னு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் 5 lakhs versus 100 crores இட்ஸ் ஓகே. 100 crores 100 crores-மே ஸ்டாண்டப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க. ஒரு 10% இருக்கும். 10 கோடிக்கு 5 லட்சம் இஸ் ஸ்டில். ஸோ நான் அந்த 5 லட்சம் நம்பர் வச்சு தான் பொழப்பு நடத்தணும். அந்த 5 லட்சத்தையும் கடுப்பாக்கிட்டேன்னா கரெக்டு. ஆனால் இப்போ ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூஎஸில் யூகேலாம் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் கமெடியன், யூ டூ யுவர் ஓன் டிவி ஷோஸ். பில்பர் ஆகட்டும், வேறு என்ன ஸ்டீவன் ஃப்ரை, அவன் யூ லாரி, எல்லாருமே வந்து தே ஹேட் தேர் ஓன் ஷோஸ். அதுக்கப்புறம் வந்து அதை வச்சே இப்போ போராட் வந்து தே மேக் அ ஃபுல் லென்த் மூவி ஆல்சோ. போராட், அலிஜி மாதிரி. இப்போ நம்ம டேனிஷ் சைட் அது பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன்ல, அந்த நாகராஜ், அந்த பெங்களூர்
ஹம்பிள் பொலிட்டிஷியன். ஹம்பிள் பொலிட்டிஷியன் அவர் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணார். அந்த கேரக்டர் வச்சு பண்ணியிருந்தாரு. ஸோ இருக்குது இப்போ ஆர்ஜே பாலாஜி படம் பண்ணுறாரு. அவரும் வந்து இது மாதிரி லைவ் ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தவர் தான். ஐ மீன் ஒரு இதுவாக இருந்து ஹோஸ்டாக இருந்து. ஸோ இப்போ நீங்கள் உங்களை வந்து லாங் ரனில் அது பழைய கேள்வி நான் கேட்டது தான். 5 to 10 years நான் இப்போ என்ன கேட்டேன்னா ஆஸ் அ காமிக் நீங்கள் அந்த மாதிரி மெட்டீரியல் வைஸ் எப்படி க்ரோ பண்ணுவீங்க அப்படின்ற கொஸ்டின் தான் நான் போன பாட்காஸ்ட்டில் கேட்டிருந்தது. இப்போ வந்து ஹவ் ஆர் யூ கோயிங் டு சே கமர்ஷியலி வயபிளாக ஆகணும்னா, ஒரு ஸ்டாண்டப் கமெடியன் நம்ம ஊரில் ஸ்டார்ட் பண்ணுறான், கமர்ஷியலி வயபிளாக தக்க வச்சுக்கிறதுக்கு வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் தட் ஹி ஹேஸ் டு டேக் ஆஸ் இன் க்ரோத் எப்படி இருக்கும்? காமெடி இஸ் சப்ஜெக்டிவ்ன்றது அது ஒரு பாயிண்ட்டாக இருக்கட்டும். இன்னும் எனக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் ரெண்டாவதாக சொன்னது தான். சரி, இவங்களே இன்னும் ஒரு எவல்யூஷனரி ஸ்கேலில் வந்து I don't think Indian comedians have reached a point where they can judge other people's comedy. இப்போ வந்து ஒரு எனக்கு நார்த் இந்தியாவில் தெரியல, இப்போ ஒரு கிரேசி மோகனோ ஒரு சோவோ ஒரு மௌலியோ வந்து ஜட்ஜ் பண்ணாங்கன்னா ஐ கேன் அக்செப்ட், நாட் பிகாஸ் ஆஃப் தேர் ஏஜ், பிகாஸ் ஆஃப் த பாடி ஆஃப் ஒர்க் தே ஹவ் டன். ஒரு வடிவேலு அதுதான். எனக்கு வந்து சில டைம் இவங்க ஜட்ஜ்மெண்ட் அந்த கமெண்ட் சொல்லும்போது எனக்கு எழுதுவேன், இவங்க அப்படியே மொக்கையாதான். அது யூ காண்ட் அவாய்ட் தட் ப்ரோ. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், அந்த ஜட்ஜ் பண்ணி கமெண்ட் சொல்கிறவங்களுக்கே நம்மளே அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, எதுக்கு நம்ம இவ்வளோ பேசணுமா, இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அவங்க. ஸோ தே ஆர் த பாயிண்ட் இஸ் ஆடியன்ஸ் ஹூ வாட்ச் காமெடி அவங்க ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், காமிக்ஸ் ஆர் மோர் செல்ஃப் அவர். நாங்கள் என்ன பேசுகிறோம், நான் பேசினா யாருக்கு காண்டாகும், இது சென்சிட்டிவா நான் சென்சிட்டிவா. சில பேர் கமெண்ட் பண்ணோம், யூ ஷுட் திங்க் அபவுட் பிஃபோர் டாக்கிங் அபவுட் தீஸ் திங்ஸ். யோசிச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தான் பேசுகிறேன். ஸோ காமிக்ஸ் ஆர் மோர் செல்ஃப் அவர். ஸோ அதுக்காக காமிக்ஸ்க்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு லெக்சர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஜட்ஜஸ் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கும் தெரியும், ஜட்ஜாக கூப்பிடும்போதும் அவங்க ஒர்த்தா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் there are some other factors which make commercial say factors. yes to such opportunities. இப்போ நான் இருக்கேன், என்ன காமிக்ஸ் அந்த ஜட்ஜாக வாங்கினேன்னா எனக்கு தெரியும் நான் ஒர்த்து கிடையாது, நானே இப்போ தான் ஏதோ தத்தக புத்தகம் வந்துட்டுருக்கேன், நான் இன்னொருத்தருக்கு ஃபீட்பேக் சொல்கிற அளவுக்கு பெரிய ஆளா. அண்ட் அந்த ஃபீட்பேக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாஃப் ஹாஸ்டாக இருக்கும். அதாவது ஃபீட்பேக் கேட்குறாங்க, நான் சொல்கிறேன் தட் இஸ் தி ஸ்டேஜ் வி ஆர் இன். அவ்வளோ பாதியான அளவு ஒப்பீனியன் கொடுக்குற அளவுக்கு தான் நமக்கே நாலேஜ் இருக்குது. ஸோ ஓகே, பட் இஸ் இட் அ ஹிட்? அந்த காமிக்ஸ் தான் வந்து ஹிட்டா ஜென்ரலாக? அது எனக்கு தெரியல ப்ரோ. ஏன்னா நான் பார்த்தேன், எனக்கு ஓவராலாக பிடிச்சிருந்துச்சு. ஐ மீன் எவ்ரி எபிசோட் ஹேட் இட்ஸ் மூமெண்ட்ஸ். ப்ளஸ் அதில் இருந்து இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஜட்ஜஸ். நீங்கள் ஆடியன்ஸில் இருந்தீங்களா? ஒரே ஒரு ஷோ ஆடியன்ஸுக்கு போயிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see எப்படி பண்ணுவாங்க. ஸோ ப்ளஸ் காமிக்ஸ் ஆன் அதனால சில பேருக்கு இப்போ ஒரு ஃபேஸ் வேல்யூ கிடச்சிருக்குல்ல, யாருனே தெரியாமல். அது கரெக்ட் தான். அந்த இது வந்து ஸோ அதுதான் பேசிக் காமிக்ஸ் தானோட. ஹிந்தி காமிக்ஸ் தானுமே அதுக்கு தான் ஆரம்பித்தாங்க. லைக் அதில் வின் பண்ணாங்க. ப்ளஸ் 10 lakh ப்ரைஸ் பண்ணி, அதுவும் ஒரு பெரிய விஷயம். ஸோ அமேசான் ப்ரைமில் உங்கள் மூஞ்சி இருக்குது. ஸோ யூடியூப்பில் யார் வேணாலும் வந்துடலாம், எல்லாரும் அப்லோட் பண்ணி போகலாம். பட் ப்ரைமில் வரணும்னா அதுக்குன்னு ஒரு ஒன்லி இஃப் யூர் குவாலிஃபைட் இனஃப் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வர முடியும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ போன வாட்டி பேசியிருந்த போது நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு பர்டிகுலர் செக்டை தான் நம்ம வந்து காமெடி பார்க்குறாங்க, அதனால நம்ம நிறைய பேர் அவங்களுக்கு கேட்டு பண்ணுறாங்க, நீங்கள்லாம் வந்து என்கரேஜ் பண்ணிங்கன்னா எல்லாருமே வருவாங்கன்ற. பட் அது அவ்வளோ அஃபோர்டபுளா லைவ் ஷோ வந்து பார்த்து அந்த செக்ட் இல்லாமல் மற்ற செக்ட்டுக்கு வந்து காமெடி பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுற அளவுக்கு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா, இங்கே சென்னையில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஸ்டாண்டப் ஆடியன்ஸ். இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் வீடியோ போடுறோம், 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஆனால் அந்த 10 லட்சம் பேரும் லைவ் வரது கிடையாது. அதில் வரது 1% தான் லைவாக கன்வெர்ட் ஆகும். ஆடியன்ஸாக சேல்ஸாக 1%, 0.1% தான் வரும். ஸோ அவங்க வைக்கிற கம்ப்ளைண்ட், சில கம்ப்ளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒருத்தரை வந்து
அவனோட டைமு பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணி ஒரு வீக்கெண்டு எனக்கு இந்த வீக்கெண்டோட என்டர்டெயின்மெண்ட் இவன் தாண்டா, ஃபார் எக்ஸாம்பிள் மனோஜ் தாண்டா, அவனை தான் நான் இந்த வாரம் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா இன்னைக்கு 2020 there are so many ways for people to get entertain themselves. நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கலாம், யூடியூப் பார்க்கலாம், ஏதோ பண்ணலாம், கேம்ஸ் விளாட்லாம், பப்ஜிங்கிறாங்க, ஏதாவது பண்ணி உங்கள் பொழுது போகலாம். அதையும் தாண்டி மனோஜ் தான் வேணும்னு ஒருத்தனை சூஸ் பண்ண வைக்கிறது வந்து இட்ஸ் அ பெரிய டாஸ்க். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக கடந்து தான் அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. ஸோ நான் இப்போது கொஞ்சம் வீடியோஸ் போடுறேன், 2 வருஷம் முன்னாடி வீடியோஸ் போட்டேன், 4 வருஷம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். அப்போது எனக்கு இருந்த ஆடியன்ஸ் பேஸ் கொஞ்சம் இருந்தது. அப்புறம் 2 வருஷம் முன்னாடி போடும்போது கொஞ்சம். ஸோ தே வில் ஸ்லோலி கெயின் கான்ஃபிடன்ஸ். ஓகே, ஹி வாஸ் ஃபன்னி, ஹீ இஸ் கன்சிஸ்டன்ட், ஹீ இஸ் டூ குட், ஓகே ஹீ இஸ் ஒர்த் கோயிங் டு கோ அண்ட் வாட்ச் லைவ். இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்குது. ஸோ அவங்கள கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, லைவ் ஆடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கு அவங்க நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, டிக்கெட் விலை ஜாஸ்தியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாம்பேலலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் 400-500 இருப்பாங்க ஸ்டாண்டப் ஷோ, படத்துக்குமே 400-500 தான். ஆமாம் ஆமாம். பட் ஆனால் சென்னையில் வந்து 120 ரூபா. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் 3 படம் பார்த்துருவேன்டா அந்த ஷோ வரத்துக்கு, 9 hours ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், நீ 1 hour தான் தர, 1.5 hour தான் தர. ஸோ இந்த மாதிரியான பேரியர்ஸ்லாம் பிரேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது எதுக்காக இது சொல்கிறேன்னா, நாங்கள் ஏன் 500 ரூபா இருக்கிறோன்னா வரதே 100 பேர் தான். அகைன் ஸோ 100 பேருக்கு 100 ரூபா டிக்கெட் வச்சு நாங்கள் பண்ணோம்னா வென்யூ காஸ்ட் கூட கவர் பண்ண முடியாது. மைக்கு ஸ்பீக்கரே 2000-3000 ஆகிடும். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். ஸோ அதனால தான் இது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ 1000 பேர் வந்தாங்கன்னா மேபி யூ கேன் கன்சிடர் டூயிங் இட் ஃபார் 200-250. பட் அதுக்கு உங்கள் மார்க்கெட் க்ரோ ஆகணும். க்ரோ ஆகணும். ஸோ 1000 பேர் இஃப் தே ஆர் வில்லிங் டு கம் அண்ட் வாட்ச். ஸோ இட்ஸ் லைக் இதுதான் லைக் இது இல்லைன்னா அது இல்லைன்னா இது ஒரு லூப் ஹோல் மாதிரி அப்படியே பேரடாக்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணுங்க, நாங்கள் 1000 பேர் வரோம், நிறைய பேர் வந்தால் நான் ரேட்டு கம்மி பண்ணுறேன். ஸோ இட்ஸ் லைக் தெரியல. ஏன்னா எனக்கு நான் அந்த இதெல்லாம் போவேன்ல வீடியோஸ் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் போகலான்னு இருந்தேன், டிக்கெட் விலை 750 ரூபா வச்சுருக்காரு, 1000 ரூபா வச்சுருக்காரு. எனக்கு மெசேஜ்லாம் வந்து ப்ரோ நான் வரேன், நல்லா இருந்ததுன்னா காசு தரேன், என்னடா பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுவாங்க. நான் வந்து பார்க்குறேன், நல்லா இருந்துச்சுன்னா காசு பண்ணுவீங்க, என்னடா டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே விடுவாங்க. இங்கே இல்லை ப்ரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் டேக் டைம் தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வருஷமாக சினிமா பார்க்குறீங்க? ஒரு 2-3 எனக்கு தெரிஞ்சு மொதல் படம் அண்ணாமலை பார்த்தேன். ஒரு 20 வருஷமாக பார்க்குறீங்க, 20+ years. பட் உங்களுக்கு எப்போ சினிமாவோட பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸ்லாம் புரிய ஆரம்பிச்சது? ஐ மீன் ஓகே, ஒரு சினிமாவில் ஒரு டைரக்டர் இருக்கார், ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க, ஒரு கேமராமேன் இருக்கார், ஒரு இந்த ஸ்டண்ட் ஹீரோ பண்ணல, இது ஹீரோவோட டூப்பு, அது ஒரு டான்ஸருக்கு ஒரு கோரியோகிராஃபர் கிட்ட உங்களுக்கே சினிமா தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு சினிமாவுக்கு ரிவ்யூ ஃபீட்பேக் எழுதுறதும் 70s 60s சினிமா ரிவ்யூ எழுதுறதும் டிஃப்ரெண்டாக இருக்குது. 60s 70s என்ன எழுதுமா, இந்த கதாபாத்திரம் நன்றாக இருந்தது, இந்த கேரக்டரைசேஷன் நல்லா இருந்துச்சு, இப்படி தான் அந்த இந்த ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, கிரிப்பிங்காக இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சு, எடிட்டிங் நல்லா இருக்குது, விஎஃப்எக்ஸ், இந்த ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் இவ்வளோ இருக்குன்னு நமக்கு புரியறதுக்கே 70 வருஷம் ஆச்சு. சினிமா 1930 ஃபஸ்ட்டு படத்துக்கே வந்து கேமரா ஒர்க் நல்லா இருக்குன்னு எவனுமே சொன்னது கிடையாது. ஒரு ரிவ்யூவர் என்ன சொல்லியிருப்பான், நகைச்சுவை நன்றாக இருந்தது, பாடல் காட்சி நல்லா இருந்தது, அப்படி தான் ஃபீட்பேக் எழுதியிருப்பாங்க, ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்தது, கேமரா ஒர்க் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கே 70 வருஷம் ஆச்சு. ஒரு சினிமாவுக்கே இவ்வளோ பேர் பார்க்குற ஒரு சினிமாவுக்கு 70 years தேவைப்படுது பேக்ரவுண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸ்டாண்டப்பில் வந்து ஃப்ரண்ட் எண்டில் என்ன நடக்குதுன்னே பாதி பேருக்கு புரியல. நான் எதுக்கு ஜோக் சொல்கிறேன்னே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஜோக்ஸோட பர்பஸே என்ன, ஒரு ஸ்டாண்டப்னா என்னன்னே புரியல. அவனுக்கு போய் இந்த மாதிரி டிக்கெட் விளையுது, 1000 பேர் வரணும், பேக்ரவுண்டில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி, வென்யூ, அதெல்லாம் சொன்னால் அதெல்லாம் புரியறதுக்கு அவனுக்கு டைம், சினிமாவுக்கு அவ்வளோ டைம் எடுக்கும்போது ஸ்டாண்டப்புக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் கொடுத்து தான் ஆகும், வேறு வழி இல்லை.
ஸோ இப்போ உங்கள் அமங்ஸ்ட் யூ ஸ்டாண்டப் கம்பெனி உங்களோட டிஸ்கஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? நாங்கள் சும்மா வெட்டியாக தான் பேசிட்டோம். ஜோக்கு அதை அனலைஸ் பண்ணுறது இல்லை ஃபினான்ஷியல்ஸு அந்த மாதிரி ஜென்ரலாக அண்ட் டு யூ கைஸ் கிரிட்டிசைஸ் ஈச் அதர்? நீ அந்த ஜோக் ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுவோம். லைக் தேர் இஸ் ஆல்வேஸ் ஜென்ரலாக காமிக்ஸ் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா இல்லை சினிமாவில் பொதுவாக சொல்லுவாங்க, இவரெல்லாம் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இப்போ ஒரு ப்ரிவ்யூ ஷோ பார்த்துட்டு வராங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டால் பொதுவாக நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப மொக்கையாக இருந்தாலுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனை ஏன் அதை ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்கணும், இல்லை இவருக்குமே ஆக்வர்டாக இருக்கும், ஜென்ரலாக சொல்லி விட்டுருவாங்க அது நல்லா இருக்கு. பட் சினிமாவில் அந்த மாதிரி ஃபீட்பேக் தரதுக்கும் ஸ்டாண்டப்பில் அந்த மாதிரி ஃபீட்பேக் தரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சினிமா எடுத்து முடிச்சாச்சு, படம் ப்ராடக்ட் வந்துருச்சு, அவர்கிட்ட போய் இது நல்லா பண்ணிடலாம் இது நல்லா பண்ணிக்கலாம்னு சொன்னால் ஹி டஸ் நாட் ஹேவ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி டு கரெக்ட் இட், அடுத்த படத்துக்கு தான் போகும். பட் ஆனால் ஸ்டாண்டப்பில் வந்து நல்லா இல்லைன்னு சொல்கிறது தான் முக்கியம். சொன்னால் அவன் அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணுவான், அந்த ஜோக்கை வேறு மாதிரி டெலிவர் பண்ணுவான். இந்த ப்ராடக்ட் இஸ் நாட் ஃபினிஷ்ட். ஒரு ஆன்லைனில் போடுற வரைக்கும் இந்த ஜோக் இஸ் ஸ்டில் இவால்விங். தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஜோக்கை வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஸோ அது வரைக்குமே நம்ம பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால காமிக்ஸ் வந்து ஜென்ரலாக நல்ல ப்ராப்பர் ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. நல்லா இல்லை, இது இங்கே இது மாதிரி பண்ணி இந்த வேர்டை இங்கே போடு, இப்படி மாற்றி சொல்லு. ஸோ அது கண்டிப்பாக சொல்லுவோம். அண்ட் அது வந்து யாரும் அஃபென்ஸ்லாம் காமிக்ஸே அஃபென்ஸ் நல்லா இல்லைன்னா மூஞ்சி மேலே சொல்லுவாங்க, மாதிரி ஓகேன்னு சொல்லுவாங்க, நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் தேர் ஆர் சம் காமிக்ஸ் ஹூ ஓன்ட் கன்சிடர் காமிக் ஃபீட்பேக். நீ நல்லா இல்லைன்னு சொன்னால் ஓகேடா, ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, நான் பண்ணிக்கிறேன், அந்த ஆட்டிடியூடும் இருக்குது. இது சின்ன காமிக்லேருந்து இன்னைக்கு பெருசாக இருக்கிற காமிக்ஸ் வரைக்கும், பெரிய ஆடிட்டோரியம் செல் பண்ணுற காமிக்ஸ் வரைக்கும் திஸ் ஆட்டிடியூட் இஸ் தேர் அண்ட் தட் இஸ் தேர் ஓன் சாய்ஸ். எனக்கு ஐ டோன்ட் மைண்ட் வாட் மை காமிக் ஆர் மை கொலீக் திங்ஸ். ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவன் தான். பிகாஸ் ஒரு காமிக் இன்னொரு காமிக்கு காசு கொடுத்து பார்க்க வர மாட்டான், ஆடியன்ஸ் தான் காசு கொடுத்து பார்க்க வராங்க. ஸோ அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் முக்கியம். ஸோ தே வில் கோ வித் தட் ஃப்ளோ. ஆமாம். ஸோ இந்த மாதிரி பட் அதே ஓப்பன் ஃபோர்த் கம்மிங்காக வந்து சொல்லுவாங்க, நீங்கள் ஒப்பீனியன்ஸ் கேட்டால் தானே. அதான் அவங்க ஒத்துக்குவாங்க, ஆமாடா நல்லா இல்லை தான், ஆனால் சிரிக்கிறாங்களே என்ன பண்ணுறது. ஸோ அவங்களுக்கும் தெரியும். சம்டைம்ஸ் எனக்கே வந்து சில ஜோக்லாம் வந்து எனக்கே பிடிக்காது, எனக்கே ரொம்ப கிரிஞ்சாக இருக்கும். ஐயோ இதுக்கெலாம் ஏன்டா சிரிக்கிறீங்க, பட் வேறு வழி இல்லை, சிரிக்கிறாங்க. இட் இஸ் சம்ஹவ் ரிலேட்டபிள் டு தெம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோக் நான் இப்போ போன இதில் அனிமூன் 3 பேராக போகிறாங்க, ஒன் ஆஃப் த கிரிஞ்சஸ்ட் ஜோக்ஸ் ஐ எவர் ரிட்டன். எனக்கு அது சுத்தமாக உடன்பாடு இல்லை. பட் ஐ எம் கெட்டிங் அன் அப்ளாஸ் பிரேக் தேர். அங்கே வந்து லைக் அப்ளாஸ் பிரேக்னா சாதா ஜென்ரலாக எல்லா ஜோக்ஸும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அப்ளாஸ் பிரேக்னா எல்லாரும் என்னடா ஒன்று கூடி சிரிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அது ஓப்பன் மைக்லேயே அப்படிதான். லைக் எனக்கு or was that a spontaneous thing that you did? இல்லை அது தெரியல. ஸோ அது எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. பட் சம்டைம்ஸ் ஒரு வாட்டி சொல்லுவோம், ஸ்பான்டேனியஸாக சொல்லும்போது ஓகே ஒர்க் ஆகிடுச்சு, அடுத்த வாட்டியும் பண்ணி பார்ப்போம், அடுத்த வாட்டியும் ஒர்க் ஆகுது, ஒரு 3-4 வாட்டி ஒர்க் ஆகுதுன்னா ஓகே திஸ் இஸ் அ ஜோக் லாக் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஸ்பான்டேனியஸாக பண்ணியிருக்கீங்களா? ஒரு லீனியராக உங்கள் ஜோக் செட்டு ஒரு லீனியராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சே யூ ஸ்பான்டேனியஸ்லி இன்சர்ட் சம்திங் அண்ட் அதுலேருந்து நீ இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஆர் யூ வெரி சேஃப் அண்ட் செட்டை மட்டும் நான் சொல்லிட்டு போயிடுறேன்? இல்லை, சம்டைம்ஸ் அந்த செட்டு ஃபுல்லாக டெவலப் ஆகலை, இன்னும் கண்டென்ட் ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் ஸ்டேஜில் போய் சம்டைம்ஸ் நான் ஃப்ரீ ஃப்ளோவாக பேசுவேன், அந்த ஐடியா மட்டும் சொல்லுவேன் அப்படியே வேர்ட் பை வேர்ட். ஸோ பேசிக்காக என்னோடய ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வீடியோவில் பார்க்கும்போது வேர்ட் பை வேர்ட் ஐ வுட் ஹவ் ரிஹர்ஸ்ட். ஓகே, ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது மிஸ்டேக் வரக்கூடாதுன்றதுக்காக லாஸ்ட் ஒரு 10-15 ஷோஸ் ஆஃப் தட் ஜோக்ஸ் வந்து சேமாக இருக்கும், லாக் பண்ணிடணும். ஒரு 10 ஷோக்கு முன்னாடியே ஓகே this is where I'm going to stop developing this further. இதை நிறுத்திட்டு அதை அந்த ஷேப்லேயே கொண்டு போய் டெலிவர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிடணும், அது ஸ்டாப் ஆகிடும். சம்டைம்ஸ் என்னன்னா அந்த பொசிஷன் வர வரைக்கும் இவால்வ் ஆகிட்டே இருக்கும், ஃப்ரீ ஃப்ளோ. சம்டைம்ஸ் நான் போய் தாட்ஸ் மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன். இது பார்த்தீங்கன்னா இது பார்த்துருக்கீங்களா, இப்படி இருக்குது எங்கெங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. சம்டைம்ஸ் என்ன ஆகுனா நம்ம இந்த ஜோக்கு நினச்சி எழுதி சிரிக்கிறாங்களா நோட் பண்ணி வச்சுப்போம், ஓகே இந்த இடத்துல சிரிக்கிறாங்க, லாக் தட். சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரீயாக சொல்லிட்டே இருப்போம். ஸோ வி ரெக்கார்ட் இட், ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. எங்கெல்லாம் லாஃப் வருது, யாராவது ஒருத்தர் சிரித்தா கூட வி ஓன்ட் கிவ் அப்.
ஒருத்த சிரிச்சிட்டான், there is some potential. ஸோ யாருக்கும் ரிலேட் ஆகுது, அப்போது அதை நம்ம விடக்கூடாது. பட் ஜென்ரலாக ஸ்டாண்டப் காமெடி பார்க்க அந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ நானே வந்து எனக்கு பெருசாக அந்த ஜோக்கில் சிரிப்பேன்னா பக்கத்தில் இருக்க 4 பேர் சிரித்தா நானும் லைட்டாக சிரிப்பேன். கரெக்ட். அது அந்த மூடில் தான் வருவாங்களே. கரெக்ட். லைக் அதுக்கு தான் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு வாட்ச் அ ஸ்டாண்டப் ஷோ. லைக் இப்போ கமெண்ட்ஸில் இதுக்கெலாம் என்னடா சிரிக்கிறாங்க அப்படின்னு கமெண்ட் போடுறாங்கல்ல வீடியோஸில், ஒரு வேளை அவங்க லைவ் ஷோ வந்தாங்கன்னா தெர் இஸ் அ சான்ஸ். லைக் அதுவும் த மோர் த ஆடியன்ஸ், ஒரு பெரிய 1000 பேர் இருக்க ஆடிட்டோரியமில் 900 பேர் கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு 100 பேர் மட்டும். த எனர்ஜி ஆஃப் 900 இஸ் 9 times more than the energy of 100 people. அவங்க இப்படியே உட்காந்துனாலும் அட் சம் பாயிண்ட் தே வில் ஜாயின் த பேசிக்லி நம்மளாம் ஆட்டு மந்த தானே. ஒரு ஆடு பள்ளத்தில் விழுந்துனா பின்னாடி ஒரு ஆடும் பள்ளத்தில் தான் விழும். ஸோ ஐயோ பள்ளம் இருக்குன்னு அடுத்த ஆடு நகர்ந்து போவார். அவன் என்னதான் ஒரு இருக்குமா, இவன் சிரிக்கவே கூடாதுன்னு சிரிச்சா போச்சு மாதிரி உட்காந்துருந்தா கூட அவன் வந்து மீறி என்னடா எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்ம தான் ஆடுவோம் அவுட்டோம். ஜென்ரல் இந்தியன் டெண்டன்சி இல்லை ஹியூமன் டெண்டன்சினே சொல்லலாம். நோ ஒன் வாண்ட்ஸ் டு பி த ஆட் குரூப்போட குரூப்பாக மோர் இன் இந்தியா. அதனால தான் ஹெக்லஸ் கம்மி இந்தியா. கரெக்ட். யாருன்னா கரெக்ட். நான் வந்து தனியாக தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து நம்ம ஒன்று நம்ம வேலை விட்டு போயிருக்கோம். ஸோ அது மேபி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பக்கத்தில் சொல்லலாம் தோன்றதை ஹெக்கிள் பண்ண மாட்டாங்க. நீங்கள் போன வாட்டி சொல்லியிருந்தீங்க க்ரௌட் ஒர்க் இஸ் ஈஸி தேன் டெலிவரிங் இந்த கண்டென்ட். ஐ திங்க் இட்ஸ் அதர்வைஸ் இல்லையா? ஏன்னா க்ரௌடில் ஒருத்தவங்களை கலாய்ச்சிட்டால நீங்கள் கம்பேக் இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாயிரும்ல. அது பேசிக்காக. ஸோ எதனால் க்ரௌட் ஒர்க் வந்து ஈஸின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பேசிக்காக க்ரௌட் ஒர்க் இஸ் லைக் இட்ஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். சரிங்களா? ஒருத்தங்கிட்ட உன் பேர் என்னப்பா, நீ என்ன பண்ணுற, ஜென்ரலாக எதுக்காக க்ரௌடு கிட்ட பேசுகிறாங்கன்னா ஜஸ்ட் டு ஈஸ் த மூட். ஓகே. ஒரு அந்த செட்டப் உருவாக்குறதுக்காக தான். ஸோ எல்லோரும் இல்லை வி ஆர் இன் திஸ் டுகெதர். அந்த 4th வால் இல்லைனா வந்து ஏதோ ட்ராமா பார்க்குற மாதிரி ஆகிடும், எல்லாம் ரிவர்ஸ் பண்ணிட்டு வந்து வசனம் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இல்லை நம்ம 2 பேரும் என்னதான் நான் ஸ்டேஜில் இருந்தாலும் வி ஆர் இன் திஸ் டுகெதர். டைரக்ஷன் தான் வேறு வேறு, பட் நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இதுதான். அதுதான் நீங்கள் சொல்கிறீங்களா, இட்ஸ் ஆன் யூ இஃப் யூ டோன்ட் லாஃப். ஸோ நாட் மீ. ஸோ அதனால் என்ன வாட் வாஸ் ஐ டெல்லிங், க்ரௌட் ஒர்க் எதுக்கு பண்ணுறோன்னா அந்த கிரியேட் பண்ணுறதுக்கு தான். எதனால் அது ஈஸின்னு சொல்கிறேன்னா, ஒருத்தங்கிட்ட பேர் கேட்குறீங்க, அவன் என்ன பண்ணுறான், என்ன ஜென்ரலாக ஐடின்னு சொன்னால் தெரியுமே அப்படின்ற மாதிரி. ஸோ போரிங்காக ஒருத்தர் ரிப்ளை பண்ணுறான்னு வச்சுங்களேன், என்ன கேட்குறீங்க, நான் வந்து அவன் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் வரைக்கும் க்ரௌட் வந்து அப்படின்ற சம்டைம்ஸ் இருப்பாங்க. பட் இட் இஸ் அதுதான், இட் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, எந்த பாயிண்டில். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா க்ரௌடு கிட்ட பேசிக்கிட்டே அவன்கிட்ட ஏதாவது நீங்கள் ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு யூஎஸ் போனதை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஃபாரின் போனதை பற்றி பேசுகிறேன். அவங்ககிட்ட பேசினே இருக்கும்போது என்ன பண்ணேன், இந்த ஊர் போயிருக்கியா, அந்த ஊர் போயிருக்கியா, யூஎஸ் அவன் ஏதாவது சொன்னான்னா அங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்மளோட ஸ்கிரிப்ட் ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ நேக்காக அங்கேருந்து கொண்டு போகும். நான் இதெல்லாம் பிளான் பண்ணி தானே இறங்கியிருக்கேன், அவனுக்கு தெரியாது. பட் ஆடியன்ஸ் வந்து அப்படி பேசிக்கிட்டே இதுக்குள்ளே என்ன ஒரு செக்வே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் சம் அந்த மூமெண்ட்ஸை ஆடியன்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது தட் இஸ் ஆல்சோ ஸ்கிரிப்டட் அப்படின்னு. ஸோ ஆல்சோ க்ரௌட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டட் மெட்டீரியலில் ரிட்டன் ஜோக்ஸில் நல்லா இருக்கணும், ஜோக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நல்ல தாட்டாக இருக்கணும், நல்ல பஞ்ச் லைனாக இருந்தால் தான் சிரிப்பாங்க. க்ரௌட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா சும்மா லேமாக ஆவரேஜாக ஏதாவது சொன்னாலே அந்த ஸ்பான்டேனிட்டியை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸ்பாட்லேயே மொக்கையாக சொன்னாலும் ஸ்பாட்லேயே சொன்னாங்க. ஸோ அதனால கொஞ்சம் சிரிப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் யூ ஹேவ் டு பி skilled, equipped with spontaneity. தேவைதான். பட் அந்த ஸ்கில் இஸ் லெஸ்ஸர் தேன் த ஸ்கில் ரெக்வயர்ட் டு ரைட் அன் ஒரிஜினல் ஜோக். க்ரௌட் ஒர்க் ஸ்கில்லு தான். இப்போ சைக்கிள் ஓட்டுறதுக்கும் பைக் ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ரெண்டுமே வண்டி தான். பட் சைக்கிள் ஓட்டுறது இஸ் பிட் ஈஸியர் அண்ட் பைக் ஓட்டுறது கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் தான். ஓகே. அண்ட் கரண்ட் உங்கள் கண்டெம்பரரிஸில் ஹூ டு யூ லைக்? எனக்கு ஓகே நிறைய பேர் பிடிக்கும். ஆக்சுவலாக நிறைய என்ன சொல்றது, யார் வந்து உங்களுக்கு ஒரு சென்னையில் சொல்கிறீங்களா இல்லை ஜென்ரலாக ஓகே இந்தியாவில் சொல்லுங்கள். அண்ட் தென் ஆக்சுவலாக நிறைய காமிக்ஸ் உங்களோட
நீங்கள் யாரை பார்த்து இதுக்கு ஆரம்பிச்சீங்க? வாஸ் தேர் எனிஒன் ஹூ? இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் யார் நிறைய பார்ப்பீங்க? சரி, இப்போ வந்து கெவின் ஹார்ட் சொன்னால் ரிச்சர்ட் பிரேயர் பார்ப்பேன் அப்படின்னா அப்படி இவனுமே அதுதான் சொல்கிறான். ஆண்ட்ரூ ஷுவல்ஸும் வந்து நான் ரிச்சர்ட் பிரேயர் நிறைய பார்ப்பேன் அப்படின்னு. நான் வந்து ஜார்ஜ் கார்லின் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இவன் வந்து காமெடி சீனே மாற்றிட்டான், யாருமே சொல்லாதெல்லாம் இவன் சொல்லி அப்படின்னா இந்தியாவில் வந்து பிஸ்வ கல்யாணத்துன்னு ஒருத்தர் இருக்கான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் இஸ் லைக் ரொம்ப அவுட் ஆஃப் த பாக்ஸாக யோசிச்சு ஒரு மாதிரி ஹி ஆக்சுவலி சேஞ்ச்டு இந்தியன் காமெடி சீன் சேஞ்சுன்னு சொல்ல கொஞ்சம் நிறைய காமிக்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவோம். லைக் அதுவே ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் மாதிரி தானே. லைக் அப்போ வந்து அது இது நான் சொல்கிறது 2014-15. ஸோ அவன் அது வரைக்குமே ஒரு மாதிரி இந்த ஸ்டாண்டர்டு அவன் வந்து ஒரு லெவல் மேலே கொண்டு போயிட்டான். லைக் லுக் இது அவன் காமெடி பார்த்தீங்கன்னா என்ன யோசிச்சிருக்க எப்படா என்ன ஸ்பெசிஃபிக்காக லைக் அவனோட ப்ரிமைஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக அவுட் ஆஃப் த பாக்ஸ் ப்ரிமைஸாக இருக்கும். அது வரைக்கும் சம் ஆஃப் த வீடியோஸ் தட் ஹி ஹஸ் புட் 2015-14 அந்த டைமில் போட்டுருப்பான். இன்றைக்கி பார்த்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்குமே இட் இஸ் ரிலேட்டபிள் சொல்கிறத விட ஒரு ஐடியாவாக when people came up with jokes, he came up with thoughts, he came up with ideas. Like so and his writing process also like so நான் அவர் சொன்னார்ல ரைட் ஒன் வே ஐ எம் இன்ஸ்பயர்ட் பை பிஸ்வாவோட ரைட்டிங் ஸ்கில்ஸ். அவன் என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறான், எப்படி என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணி கண்டென்ட்க்கு ரெடி பண்ணுறான். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன். அது பிஸ்வா இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். அப்புறம் இன்னொருத்தர் இருக்க சென்னை காமிக் தான், பட் ஹைதராபாத்தில் மெஜாரிட்டி அங்கே ஒர்க் பண்ணுறாரு அவர். பட் அவர் சென்னை கம்பெனியன் தான். விவேக் முரளிதரன் பேர். லைக் நான் எனக்கு தெரிஞ்சு அவர் ஷோவில் சிரித்த மாதிரி லைவ்ல நான் இது வரைக்கும் வேறு யார் ஷோ ஜென்ரலாக ஒரு காமெடியன்ஸுக்குன்னு ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இன்னொரு காமிக்கை பார்த்தா சிரிக்க மாட்டாங்க, they will just judge them. அவங்ககிட்ட என்ன கற்றுக்கலாம், என்ன கண்டென்ட், அந்த மாதிரி அந்த காமெடி பிரெயினோடு தான் பார்ப்பாங்க. பட் இந்த விவேக்கோட ஷோவில் வந்து நான் ஆடியன்ஸாக மாறிடுவேன். லைக் ஐ ஓன்ட் பிகாஸ் அந்தளவுக்கு ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் ஸ்கில் ரைட்டர். அவரும் நல்ல வியர்டான விஷயங்களை யோசிப்பார். பட் வியர்டாகவும் இருக்கும், அதுக்குன்னு யாரும் பார்க்காத மாதிரியும் இருக்காது. எனக்கு ரொம்ப ரிலேட்டபுளாகவும் இருக்கும். ரிலேட்டபுளாக பண்ணுறது ஓகே, வியர்டாக ரிலேட்டபுளாக பண்ணுறது வந்து விவேக் ரொம்ப கேஷுவலாக பண்ணுவார். ஸோ இஸ் வெரி குட், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் காமிக்ஸ். அதே மாதிரி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்டில் ஒரு காமிக் இருக்காது இஸ்மோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லைக் எனக்கு இன்டர்நேஷ்னலாக எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். இஸ் நாட் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம்லாம் கிடையாது. அவரோட தாட்ஸுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக யாருமே சொல்லாத ஒரு விஷயங்களை பற்றி பேசுவார். அவர் இங்கிலீஷில் தான் பண்ணுவார், இங்கிலீஷ்லேயும் பண்ணுவார், ஃபினிஷ்லேயும் பண்ணுவார். பட் அவர் வந்து ஆக்சுவலாக இந்த இது சொன்னால இந்த லாஸ்ட் காமிக் ஸ்டாண்டிங் அதை வந்து ஒன் ஆஃப் த வின்னர்ஸ். அவர் ஃபின்லாண்ட்லேருந்து வந்து நியூயார்க் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வச்சாங்க. நியூயார்க்கில் வந்து யார் வேணாலும் வந்து பண்ணாங்க. ஸோ ஆடிஷன் அதெல்லாம் பண்ணி வந்து போனேன். கரண்ட்லி ஹீ இஸ் மை ஃபேவரட் காமிக். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னலில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் பிஸ்வா விவேக் இருக்காங்க. இன்னும் அப்புறம் சென்னையிலே யோகின்னு ஒருத்தர் இருக்கார், காமிக்ஸ்தானில் பண்ணியிருப்பார். ஓகே ஓகே, அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹி இஸ் கெட்டிங் சம் எக்ஸ்போசர் நவ். ஸோ அவரும் கொஞ்சம் நல்லா வியர்டாக ஒரிஜினலான விஷயங்கள் பேசுவார். இது மாதிரி தான். அண்ட் ஸோ இதுக்கு எல்லாமே பேசிஸ் வந்து ரைட்டிங் தான். Do these comedians have separate writers தனியா? யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாதிரி இல்லை ஜி. ஓகே, யாருமே வந்து விவேக் வடிவேல்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு டீம் ஆஃப் ரைட்டர்ஸ் இருப்பாங்க. டெலிவரி கரெக்ட் இருக்காங்க. பட் ஆனால் ஸ்டாண்டப்பில் அது மாதிரி இல்லை. யாருமே உனக்கு ஒரு ஜோக் எழுதுனா நானே எழுதி சொல்லிடுவேன்லன்ற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் இருக்குது. அதுவும் கரெக்டாக தான். லைக் இப்போ என்னை வந்து கூப்பிட்டு இன்னொருத்தருக்கு எழுதுறான்னா எனக்கு தெரியல, நான் எழுதணும்னா எனக்கு தெரியல. இட் டிபெண்ட்ஸ். வேறு ஏதாவது பெனிஃபிட் கிடைச்சா நான் எழுதுவேன். பட் மோஸ்ட்லி அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா இப்போ வடிவேலுக்கு எழுதுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்கெட்ச் எழுதுறாங்க, ஒரு கேரக்டர் எழுதுறாங்க. பட் ஸ்டாண்டப்பில் நீங்கள் உங்களோட என்னோட ஐடியாஸ், நான் பார்த்த வேர்ல்டு, நான் பார்த்த அப்சர்வேஷன்ஸை என் மைண்ட் வழியாக நான் சொல்கிறேன்.
அதுதான் ஸ்டாண்டப் இஸ் அபவுட் நீங்கள் உங்களுக்கு ஏன் ஒருத்தரை பிடிக்குதுன்னா அவங்களோட கேரக்டராக இருந்து உங்களுக்கு பிடிக்குது. என்னோட ஐடியாஸை என்னோட பார்வையை உங்கள்கிட்ட சொல்லி அதை நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு இட் வில் கெட் லாஸ்ட் இன் ட்ரான்ஸ்லேஷன். கண்டிப்பாக. அண்ட் ஆல்சோ இப்போ அந்த கிட்டார்லாம் வச்சு நிறைய பண்ணாங்க மியூசிக்கல் காமெடி எல்லாம் பண்ணுறது, அது எல்லாமே வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தான். அது இல்லை பண்ணலாம் ப்ரோ. சி ஸ்டாண்டப் வந்து இட்ஸ் வெரி ஓப்பன் ஆர்ட் ஃபார்ம். நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸ்டாண்டப்பில் வந்து நம்ம ஊரில் வில்லுப்பாட்டு பாடுவாங்களா, அதுதான் மோஸ்ட்லி அதுதான். வில்லுப்பாட்டு இஸ் ஈக்குவல் டு வாட் எவர் டூயிங் வித் தி கிட்டார். ஸோ ஜெஃப்டன் நம்ம வந்து அந்த வென்ட்ரலோக்விஸ் அவர் அந்த இது பண்ணுவார். அது மாதிரி பர்னம்னு ஒருத்தர் இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து அமெரிக்காவோட அலெக்ஸ் மாதிரி அவன். லைக் ப்ராப்ளி அலெக்ஸை வந்து பர்னம் சென்னைன்னு சொல்லலாம். ஏன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பியானோ ட்ரம்ஸு எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப்போட வச்சு, பட் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஹீ ரைட்ஸ் ஒரிஜினல் சாங்ஸ். அவனே கம்போஸ் பண்ணி அவனே காமெடியாக பாடுவான். ஸோ எல்லாம் நல்லா பண்ணுவான். ஸோ அது மியூசிக்கல் காமெடியும் பண்ணுறாங்க. மியூசிக்கல் காமெடி இஸ் a genre in itself. இசை காமெடி ரெண்டுத்தையும் கலந்து. பட் தட் இஸ் வாட் தே டு. அவங்க ரெகுலர் காமெடிலாம் பண்ணுறது பண்ணாமல் அவன் தனியாகவும் நார்மல் ஸ்டாண்டப்பும் பண்ணிட்டு தான் இருந்தான். இது ரொம்ப சின்ன பையங்க அவன். லைக் ப்ராப்ளி 28 அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சின்ன பையன். பட் ஹீ இஸ் வே டூ தாட்ஃபுல். வெரி வெரி குட். ஸோ நல்லா. ஸோ அதான் ஸ்டாண்டப்க்கு வந்து ஒரு கிராமர் கிடையாது. அண்ட் உங்களுக்கு என்ன what genre do you like in comedy specifically? Is there a specific genre that you? எனக்கு பேசிக்காக யாராவது ரொம்ப ஆக்ட் அவுட் பண்ணி அப்படி ரொம்ப ட்ரமாட்டிக்காக பண்ணாங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஸோ தெர் ஆர் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவன் ரைட்னு ஒரு காமிக் இருக்கார். ரொம்ப டெட் பேன். அப்படியே அவர் ஏன்டா வாழ்க்கையே வெறுத்து பேசுவார். ஆனால் ஒரு ஜோக்கும் நச்சுன்னு இருக்கும். லைக் எனக்கு இது வரைக்கும் அவர் சொன்ன ஒரு ஜோக்கு தான் நான் கேட்ட வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு ஜோக்கு. அது ஒரு ஜோக் இல்லை, இட்ஸ் லைக் ஒரு தாட். அது சொல்ல பாருங்க, எவ்ரிவேர் இஸ் அ வாக்கிங் டிஸ்டன்ஸ் இஃப் யூ ஹேவ் டைம். இது மாதிரி தான் எல்லா ஜோக் 1 hour இப்படி தான் பேசுவார். ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவார். அதில் ஒரு அமேசிங் தாட் இருக்கும். மோர் ஆஃப் அந்த ஒன் லைனர் பர்சன். அதனால தான் திருக்குறளும் 1 line or 2 lines. இல்லை லைக் அதே மாதிரி மிச்சர்ட் பர்க்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் இது மாதிரி நான் ஒரு கிளி வளர்த்தேன், அது எனக்கு பசிக்குதுன்னு சொல்லவே இல்லை, அதனாலே அது செத்து போச்சு. ஜெனரலாக கிளினா பேசுவோங்க. ஸோ அது இட் நெவர் டோல்ட் மீ இட் வாஸ் ஹங்க்ரி ஸோ இட் டைட். ஸோ இது மாதிரி ரொம்ப வீடான தாட்ஸு. அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப அப்படி மிச்சர்ட் பர்காவது கொஞ்சம் ஜாலியாக சொல்லுவார், 1 line சொல்லுவார். பட் ஸ்டீவன் ரைட்லாம் வந்து அப்படியே எவ்ரிவேர் இஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப டெட் பேனாக பேசுவார். எனக்கு அந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த லேக் ஆஃப் ஆக்டிங்கை வந்து யூ ஹேவ் டு மேட்ச் இட் அப் வித் த கண்டென்ட் குவாலிட்டி. நீங்கள் சொல்கிறதும் டல்லாக சொல்லி கண்டென்ட்டும் மொக்கையாக இருந்துச்சுன்னா என்னத்தை தான் சிரிப்பாங்க. சொல்கிறது தான் டல்லாக சொல்கிறேன், விஷயமாவது நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ராமா எப்போ யூஸ் பண்ணுவாங்க, ஆக்ட் அவுட்லாம் யூஸ் பண்ணி அப்படியே ட்ராமாலாம் பாடி லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது இஸ் ஜஸ்ட் டு மேட்ச் த லேக் ஆஃப் காமெடி இன் யுவர் ரைட்டிங் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நோ அஃபென்ஸ் டு யாருக்கும் அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு. பட் தட் இஸ் தேர் ஸ்டைல் அவங்க. ஸோ அதுவும் ஒரு டேலண்ட் தான். லைக் ஆக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை டெலிவர் பண்ணுறது இட்ஸ் அகெயின் இட்ஸ் டேலண்ட். தட் இஸ் தேர் வே ஆஃப் டெல்லிங் அ ஜோக். Do you like அந்த கெவின் ஹார்ட்ஸ் கைண்ட் ஆஃப் காமெடிலாம்? அவரை பார்த்தோன்னா ஏன்னா அவரது வந்து ரொம்ப கமர்ஷியல். அவர் ஒரு ஹாலிவுட் வடிவேல் தான். ஃபுட்பால் ஸ்டேடியம்லாம் ஃபில் பண்ணி. எனக்கு என்னன்னா தேர் ஆர் பெட்டர் கமெடியன்ஸ் தேன் ஹிம். கரெக்ட். அவரோட அதான் சொல்லல, அவரோட நல்ல ஜோக்ஸ் எழுதுறவங்க, நல்ல தாட்ஸ். கெவின் ஹார்ட்லாம் வந்து நம்ம அப்போ வடிவேல் மாதிரி தான். அப்படியே பாடியில் ஃபார் எக்ஸாம்பிள் வை இஸ் வடிவேல் சக்ஸஸ்ஃபுல்? எதனால நமக்கு வடிவேல் ஒன்றுமே இல்லாத விஷயத்துலேருந்து ஒரு அப்படியே ஒரு ஃபுல் லென்த் 10 நிமிஷத்தை ஹேண்டில் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்லணும்னா, அவர் நடந்து போயிட்டு இருப்பாரு, ஒருத்தர் மேலே இடிச்சிருவாரு, வேணும்னாங்க இடிச்சது தெரியாமல் இடிச்சிட்டோம் போங்க அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அவரும் போயிடலாம், இவரும் போயிடலாம், அவங்க 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை. அங்கேருந்து
ஒன்றுமே இல்லை அந்த விஷயம். பட் அவர் வந்து சரி போய் தொலை, என்னது போய் தொலையா, அப்படியே பில்டு பண்ணுறது இருக்குதுல்ல, அதெல்லாம் வேற லெவல் டேலண்ட். அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துலேருந்து அடிச்சு கூட கேட்பாங்க சொல்ல, அதுதான் க்ரக்ஸு. அதை வச்சு ஒரு சீன் டெவலப் பண்ணுறது. டிவிஎஸ் 50 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கொடுக்குதா, அது ஸோ ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா, அது ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் ரொம்ப டஃப். நீங்கள் வந்து சொல்லலாம் அதில் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இல்லை அப்படி, பட் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பீயிங் லேம் இஸ் ஆல்சோ another level of intelligence. அது அந்த இடத்துல ஏதாவது இல்லை யாருமே நோ ஒன் டேக்ஸ் அஃபென்ஸ்ன்றதுனால மேபி அவங்க இந்த ஷேக்ஸ்பியரியன் கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்களா இருப்பாங்க. அவங்க அது மாதிரியான விஷயங்கள் அவங்களே ரொம்ப நக்கல். அதாவது நம்ம ஊர்லேயுமே நக்கல், கோயம்புத்தூர் சைட்லாம் போனால் அந்த கொங்கு நாட்டு குசும்புன்னு சொல்லுவாங்களா, அது இருக்கு. பட் அவனுங்க வந்து ரொம்ப அந்த பிரிக்கிங் காமெடி வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவானுங்க. நம்ம அதை பற்றி என்னடா அவங்களோட ஹிஸ்ட்ரி அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஷேக்ஸ்பியர், பெர்னார்ட் ஷாலாம் அங்கேருந்து வந்தவங்க. ஸோ அதனால மேபி அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், தெரியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் வந்து இது போன வாட்டி கேட்கணும். மியூசிஷியன்ஸ்லாம் தே டேக் ட்ரக்கு அதெல்லாம் எடுத்து வந்து, ஏன்னா எனக்கு க்ரியேட்டிவிட்டி ஆகுது, அது மூலமாக தான் எனக்கு ஆங்ஸைட்டி கம்மியாகுது. ஸோ ஐ எம் காம் அண்ட் என்னோட க்ரியேட்டிவிட்டி இது திஸ் இஸ் ஆல்சோ கிரியேட்டிவ் திங். அது ஹவு மச் ஆஃப் த காமெடி சீன் இஸ் எக்ஸ்போஸ் டு அந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எனக்கு தெரியல. இல்லை ஜென்ரலாக இருக்கா பண்ணுறது கிடையாது. நான் அந்த மாதிரி இப்போ எந்த மியூசிஷியன் ரேப் ஆர்டிஸ்ட்டை போய் கேட்டிங்கனாலும் நம்ம ஊராக இருக்கட்டும், சரக்கு அடிப்பேன், கஜா அடிப்பேன். நான் அந்த மாதிரி ஐ மீன் என்ன சொல்கிறது, நான் அதெல்லாம் எனக்கு வந்து அப்போதான் எனக்கு அந்த அது பண்ணாதான் இது வரும்லாம் இல்லை. யூ ஆர் கிரியேட்டிவ் இன் எனி ஸ்பேஸ், அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு விஷயம் பண்ணால் எனக்கு மைண்ட் இக்னைட் ஆகும், அது தெரியல. மேபி தேர் இஸ் அ லாஜிக் பிஹைண்ட் இட், பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாததுனால என்னால் கமெண்ட் பண்ண முடியாது. பட் சில பேர் இருக்காங்க, தட் இஸ் அதான் சொல்லுவாங்க, டு ஈச் தேர் ஓன் அப்படி சொல்லுவாங்களே. அவங்களுக்கு என்னென்ன க்ரியேட்டிவ் ப்ராசஸ்ன்னு தோணுதோ. பட் டு யூ ஹேவ் அ ஹாப்பி பிளேஸ் இங்கே போனோம், இங்கே இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்தால் தான் எனக்கு கண்டென்ட் வரும் அப்படிலாம் இல்லை ப்ரோ. இருக்காங்க சில ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூம் போட்டு எழுதுவாங்க, ஏதாவது ஒரு கொடைக்கானல்லாம் போய் தனியாக இருந்தால். ஸோ அந்த மாதிரி முகப்பேர் சென்டர் ஆஃப் த சிட்டியில் சான்ஸே இல்லை, ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியஸ். அங்கே உட்காந்து நீங்கள் இன்னைக்கு எழுதணுன்னா எழுதிடுவீங்க. எழுதணுன்னா உட்காந்து லைக் யா அதாவது பேசிக்காக நான் என்ன கேட்குறேன்னா, how much of it is in the head than the outside world? ஸோ பிரச்சனை என்னன்னா, எனக்கு பர்சனலி நான் என்ன பண்ணுவேன்னா 70% ஆஃப் த டே ஐ வில் பி திங்கிங் ஆஃப் கான்டென்ட். லைக் ஒரு 50-60% ஆஃப் த டே, ஹாஃப் ஆஃப் த டே நம்ம ஏதாவது மேட்ச் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஏதாவது பண்ணிட்டே இருப்போம், இல்லை ஏதாவது வீடியோ பார்த்துட்டே இருப்போம். பட் பேக்ரவுண்டில் பேக் ஆஃப் த மைண்டில் அந்த தாட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஏதாவது நல்லா ஸ்பார்க் ஆச்சு, இப்போ வண்டி ஓட்டிகிட்டு வரோம், அப்போது வந்து அந்த தாட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏதாவது. ஸோ எனக்கு எனக்கு ஒரு 20-30% ஆஃப் மை கான்டென்ட் டிரைவிங்கில் வந்தது தான். அந்த செட்டுக்கு யூஸ் பண்ணிட்டே இருக்கும். ஓகே இங்கே ஒன்று ஆட் பண்ணலாம், டக்குன்னு ஒன்று வரும், ஸோ ஒரு ஜோக் வரும். ஸோ அதனால் அப்படியே நோட் பண்ணிடுவீங்களா? அப்படியே ஞாபகம் இருக்கும், டக்குன்னு போய் நோட் பண்ணிடுவோம். ஸோ எனக்கு ப்ராசஸ் இல்லை, இங்கே போனால் தான் எழுதணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காமிக்ஸ் தே கீப் திங்கிங் அபவுட் கான்டென்ட். இவ்வளோலாம் யோசிச்சா தான் ஒரு மாதத்துக்கு 5 நிமிஷம் வருது. சி த ப்ராப்ளம் இஸ், எதுக்காக இது அவ்வளோ கஷ்டமா, இல்லை எதுக்காக இவ்வளோ டைம் எடுக்குது, அது எதனால் அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய பிரெயின்ஸ் அந்த மாதிரியான ஆளுங்க. இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு ஆடியன்ஸில், அந்த 100 பேரில் இன்ஜினியர் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க, வக்கீல் இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க, 60 வயசு இருப்பாங்க. எல்லா மூளைக்கும் தீனி போடுற மாதிரியான ஒரு ஜோக். அதுக்கு நம்ம எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்ல போகிறது, சொல்கிற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் சம்மந்தப்படுற மாதிரி சொல்லணுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இட் டேக்ஸ் மல்டிபிள் ரிஹர்சல்ஸ், மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ் டு கம் அப் வித் தட் ஒன் ஃபினிஷ்ட்
flying. Okay, done. I think I've almost asked Okay. whatever I want to. Thank you. எவ்வளோ நேரம் இருக்கும்? 1 hour ஆயிடுச்சு. 30 தானா? Eh?